எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன பந்தம், கனெக்ஷன் எப்படி இருக்கு, கீதை எதுக்காக படிக்கணும்ங்கிற விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சூச்சிப்பிச்சு பார்த்தோம். அங்கங்க இண்டிகேஷன் கொடுத்து பார்த்தோம். வாழ்க்கைங்கிறது, வாழ்க்கைன்னா என்ன, வாழறது வாழ்க்கை அப்படின்னா என்ன, எதை வாழ்க்கைன்னு சொல்றோம்? இந்த மைக்கு ஒரு காலத்துல உண்டாக்கினா, இந்த மைக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்க பொழுது கொஞ்ச நாள் கழிஞ்சா இந்த மைக்கு கேடு போயிடும், எல்லாம் பார்ட்டா போயிடும். அந்த மைக்குக்கு ஒரு பர்த்டே, ஒரு டெத் டே இருக்கு. ஆனா இந்த மைக்கு வாழறதுன்னு சொல்ல முடியுமோ? இந்த மைக்கு நம்மள மாதிரி வாழ்ந்துன்னு இருக்குன்னு சொல்ல முடியுமோ? இன் இட்ஸ் ரியல் சென்ஸ் சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா வாழ்க்கைங்கிறது, அதுக்கு டெஃபினிஷனே வாழ்க்கைன்னா அனுபவம் தான். அனுபவம் தான் வாழ்க்கை. எதையோ அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. இந்த மைக்கு அனுபவிக்கிறது இல்லை, அது இருக்குங்கிறதே நம்ம பார்க்கறது நமக்கு தெரியறதே தவிர இந்த மைக்குக்கு தான் இருக்கேன்னு தெரியாது. எனக்கு நான் இருக்கேங்கிறது தெரியும், உங்களுக்கு ஒருத்தருக்கு நீங்க இருக்கேங்கிறது தெரியறது. வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். தன்னுடைய இருப்பையும் மற்ற வஸ்துக்களுடைய இருப்பையும் அனுபவிக்கக்கூடியவன், உணரக்கூடியவன். அந்த உணர்வு யாருக்கு இருக்கோ அவன் தான் வாழறான். அந்த உணர்வு தான் வாழ்க்கைங்கிறது. அனுபவம் தான் வாழ்க்கைங்கிறது. அந்த அனுபவத்தை நம்ம சுகம்னு கூப்பிடுவோம், இல்லைன்னா துக்கம்னு கூப்பிடுவோம். ரெண்டுமே அனுபவம் தான். மைக்குக்கு சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ஆனா எனக்கும் உங்களுக்கும் சுகமும் இருக்கு, வாழ்க்கையில துக்கமும் இருக்கு. ஒன்னு மாத்திரமா இல்ல, ரெண்டும் இருக்கு. சுகமும் இருக்கு, நமக்கு துன்பமும் இருக்கு, இன்பமும் இருக்கு வாழ்க்கையில. இந்த மைக்குக்கோ இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இனி இன்ப துன்பங்கள் இல்லாத ஒரு நிலையும் இருக்கு, அது நமக்கு இருக்கு, அதுவும் மைக்குக்கு கிடையாது. அது பின்னாடி வருவோம். இப்ப நமக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். இன்ப துன்பம் இல்லாத நிலை என்னதுன்னு நமக்கு இப்ப தெரியாது. நம்மள அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வருவோம். அப்ப தெரியுமோ பார்ப்போம். தெரியாததை தெரிஞ்சுன்றதுன்னு ஏதோ புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுட்டோங்கிறதுனால அது தெரிஞ்சுன்றது ஆகாது. நம்மளா அதை பார்க்கணும், அப்பதான் நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்ப அது வேற நம்ம தெரியாதுன்னு வச்சுப்போம். இன்பம் துன்பம்ங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? வாழ்க்கையில சுகம் துக்கம்ங்கிறது தெரியாதவா யாருமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். துக்கம் இருக்குங்கிறதும் தெரியும், சுகம் இருக்குங்கிறதும் தெரியும். ஏன் வாழறோம்? நாளைக்கு ஏதோ சுகம் கிடைக்க போறது அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த சுகம்ங்கிறது நாளைக்கு 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 நாளைக்குன்னு இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அனுபவிக்கிறதையே, அந்த சுகத்தை அனுபவிக்கிறத விட அதிகம் எனர்ஜி எங்க போறதுன்னா, ஐயோ இது நாளைக்கு தீர்ந்து போக போறது, அதுக்கப்புறம் ஏதோ கஷ்டம் வர போறதுங்கிறது இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுடும் மனசு, கல்பனை பண்ண ஆரம்பிச்சுடும் மனசு. இப்படியே வாழ்க்கை பூரா போயிட்டு இருக்கு. இந்த கலந்த அனுபவத்துல போயிட்டே இருக்கு வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கைங்கிறது. இப்படியே இருக்க துன்பம் இன்பம் ரெண்டும் கலந்து வரக்கூடிய ஜீவன், இந்த ஜீவனுக்கு துன்பம் அதிகமா அனுபவப்படுறது தான் சில கேள்விகளை எல்லாம் கேட்கும். சுகமா இருக்கிறவா கேட்காத கேள்விகளை எல்லாம் துக்கிக்க கூடினவா கேட்பா. சுகமா இருக்கிறவன் கேட்க மாட்டான் சிலதெல்லாம், துன்பம் அனுபவிக்கிறவன் தான் கேட்பான். ஸ்வப்பனத்திலேயே கனவு காண்றதையே
நல்ல சுகமான நல்ல கனவு கண்டு இருக்கோம் வச்சுங்கோ. கனவு ரொம்ப அழகா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, ரொம்ப பிளீசிங்கா இருக்கு. அந்த கனவு கலைஞ்சாலே இவனுக்கு துக்கமா இருக்கும். அந்த கனவுலயே இருந்திருக்கலாமேன்னு தோணும். அந்த கனவு பார்த்துட்டு இருக்கிறதையும் இவங்கிட்ட யாராவது கனவுன்னு சொன்னாலும் அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கனவை விட்டு நினைவுக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டான். ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை கனவுல வந்தது. சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறோம், பணம் இல்லாம கஷ்டப்படுறோம். அப்படி ஒரு நிலையில அந்த கனவை விட்டு இவன் எழுந்திருந்தான்னா, உணர்வுக்கு வந்தான்னா, நினைவுக்கு வந்தான்னா, அப்பாடா இது கனவா இருந்துதான் பெரிய அனுகிரகமா இருக்கும் இவனுக்கு நினைவு. அப்ப என்ன, இவனை நினைவுக்கு வருத்தினது துன்பம் தானே தவிர இன்பம் நினைவுக்கு வருத்தாது. சுகமா இருக்கிற சமயத்துல பிளஷர் அனுபவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல இந்த ஜீவன் கேள்வியே கேட்காது. எதுக்கு கேட்கணும்? நான் சௌக்கியமா இருக்கேனே. துக்கம் வரத்த, பெயின் வரத்த தான் இந்த கேள்வி வரும். ஏன் இது, ஏன் நான் அனுபவிக்கணும், எதுக்கு அனுபவிக்கணும்? துக்கம் அனுபவிக்கிறத தானே எல்லாரும் கேட்கிறா. ஏன் ஒரு ஈஸ்வரன் இருந்தா நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் கேட்கிறாளே. சௌக்கியமா இருக்கிறது இந்த கேள்வியே வரதில்லை. ஈஸ்வரனை பத்தி யாரு கவலைப்படுறா? நல்ல சௌக்கியமா இருக்கிறத ஈஸ்வரனை பத்தி ஒருத்தனும் கவலைப்பட மாட்டான். தன்னை பத்தி, தனக்குள்ள இருக்கிற ரகசியத்தை பத்தியோ, பிரபஞ்சத்தை பத்தியோ, வாழ்க்கையுடைய பொருள் என்ன, அது எதுக்கு வாழணுங்கிறத பத்தி யாரும் கவலைப்பட மாட்டான். எப்ப இந்த துன்பம் வரதோ அப்பதான் இந்த ஜீவன் மொள்ள கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். உபனிஷத்துல ரொம்ப அழகான ஒரு பிக்சர், ஒரு சிம்பாலிக் பிரசன்டேஷன் வருது. அது என்ன சொல்றாருன்னா, 2 கிளிகள் ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கு. முதல்ல ஒரு கிளி தான், ஒரே கிளி. அந்த கிளி ஸ்வர்ண வர்ணமா இருக்கு, கோல்டன் கலர்ல இருக்கு. ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருக்கு. அதுல இருந்து ஒரு கிளி, அந்த கிளியோட ஒரு போர்ஷனே இனி ஒரு கிளியா மாறிடுத்து. அந்த கிளி கிரமேண மேல இருக்கிற அந்த கிளியிலேருந்து முள்ள தூரக்க வருது, விலகிறது. விலக விலக இதோட ஸ்வர்ண கலர் எல்லாம் போய் ஒரு கருப்பு நிறம் இந்த கிளிக்கு வருது, ஒரு டார்க் கலர் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் இந்த விலகிற கிளி இருக்கே, 2வது கிளி இருக்கே, அது போய் ஏதோ ஒரு பழத்தை கடிக்கிறது. அந்த பழத்தை தின்னப்போ அதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருந்துதான், ரொம்ப மதுரமா இருந்துதான். மதுரமான பழமா இருந்ததுனால திருப்பி அந்த பழம் எங்க இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கீழ் கிளையில இருக்கு. அதனால திருப்பியும் கீழுக்கு போச்சு. அந்த பழத்தை தின்னறதுக்குன்னு திருப்பியும் கீழுக்கு போச்சு. கீழே இருக்கிற பழத்தை போய் கடிக்கிறது. ஓரோ பழத்தை கடிக்கிறதுக்கும் இதுக்கு கீழுக்கு இறங்கி வருது. கீழே இறங்கி வர 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 இருட்டா இருக்கு. அந்த கிளியும் டார்க் ஆயிடுது, கருப்பு நிறம் ஆயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பழத்தை கடிச்சா அந்த பழம் ரொம்ப புளிக்கிறது, புளிப்பா இருக்கு. புளிப்பா இருக்கிற பழம் கடிச்சப்போ இந்த கிளிக்கு எதுக்குடா நம்ம பழம் தின்னோம், ரொம்ப புளிக்கிறதே, இனி ஒரு பழத்திலேயாவது நல்ல மதுரமான இனிப்பா இருக்கிற பழம் கிடைக்குமோன்னு பார்த்து இன்னொரு பழத்தை கடிச்சா அந்த பழம் புளிச்சது. புளிச்சப்ப மேல பார்த்துதான், அப்படி மேல பார்த்தப்ப மேல ஒரு கிளி, அது நிশ্চিந்தமா புளிக்கிற பழத்தையும் தின்னாம மதுரமா இருக்கிற பழத்தையும் தின்னாம ஸ்வர்ண வர்ணத்துல அப்படியே பிரகாசிச்சுண்டு சாந்தமா இருக்கு. அந்த கிளிய பார்த்த உடனே, ஐயையே நான் அங்கேருந்து வந்தவன் தானே, விலகி போய் இப்படி கருத்து போயிட்டானே, கொஞ்சம் திருப்பி கிட்டக்க போச்சான். புளிக்கிற பழத்தை கடிச்சப்போ கொஞ்சம் மேலுக்கு போச்சு. மேல போனதும் ஏதோ அதை அட்ராக்ட் பண்ணதான் செய்யறது மேல இருக்கிற கிளி. ஆனா திருப்பி இந்த பழத்தை பார்த்தா பழமும் அட்ராக்ட் பண்றது. பழத்தோட அட்ராக்ஷன் கொஞ்சம் கூட அதிகமா இருக்கு. அப்ப திருப்பியும் ஒரு பழத்தை கடிச்சது. கடிச்சப்போ மதுரமா இருந்தது. திருப்பி மேல இருக்கிற கிளியை மறந்துடுச்சு. திருப்பியும் 4 பழம் புளிச்சப்போ மேலுக்கு பார்த்தது. மேல பார்த்தா அந்த கிளி பிரசாந்தமா இருக்கு. இப்படி இந்த கிளிக்கு புளிக்கிற பழம் நிறைய கிடைக்க மேலுக்கு 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 போய் கிரமேண அந்த மேல இருக்கிற கிளியோட அந்த கோல்டன் ஓரா, அந்த ஸ்வர்ண தேஜஸ், அந்த தேஜஸுக்குள்ள மாட்டின்னு கொடுத்து
அந்த தேஜஸுக்குள்ள மாட்டின்றதோடு கூட இதுக்கு பழந்த நிறத்தில் இருக்கிற ருச்சியும் போயிடுத்து. அந்த கிளி கிட்டக்கே போக ஆரம்பிச்சது. கிரமேண அந்த கிளி கூட சேர்ந்து கொடுத்து, அந்த கிளி கூட சேர்ந்து கொடுத்து, இது நான் தான், என்னோட ஸ்வரூபம் தான்ங்கிற அனுபவத்தோட மேலே இருக்கிற அந்த பக்ஷி கூட, அந்த கிளி கூட சேர்ந்து கொடுத்து. இதுதான் ஒரு ஜீவனோட யாத்திரை. துவசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்யः பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஸ்னன் அன்யோ அபிஜாகசீதி சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னோ அனீஷயா சோச்சதி முஹ்யமானஹ ஜுஷ்டம் யதா பஷ்யத்யன்யமீஷம் தஸ்ய மகிமானமிதி வீதசோகஹ. அந்த ஈசனை பார்த்ததோடு கூட சோகமெல்லாம் போயிடுதான். தஸ்ய ஜுஷ்டம் யதா பஷ்யதி அந்யம் ஈஷம் தஸ்ய மகிமானம் இது வீதசோகா. இதோட சோகமெல்லாம் போயிடுது. அவனோட குளோரிய பார்த்ததோட, அவனோட மகிமையை பார்த்ததோட இந்த ஜீவனுக்கு சோகமெல்லாம் போயிடுறது, துக்கமெல்லாம் போயிடுறது, துன்பமெல்லாம் போயிடுறது. அந்த ஈசனை பார்க்கிற மட்டும், அந்த ஈசன் எங்கேயோ வெளியில் இருக்கான்னு நினைச்சுக்க வேண்டாம், தனக்குள்ளேயே தான் பார்க்கறது, தன்னோட ஸ்வரூபமா பார்க்கறது. வெளியில அலைஞ்சதெல்லாம் நிறுத்தி உள்ள திரும்புறது சிவன். தனக்குள்ளேயே ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த ஞான விளக்க இந்த ஜீவன் எப்ப பார்க்கிறதோ அப்ப இன்ப துன்பங்கள்ங்கிற அந்த டுவல் த்ராங்ஸ், அந்த துவைத பரம்பரை அதுலேருந்து வெளியில குதிச்சுடும், வெளியில குதிச்சுடும். சாந்தமா அமைதியா இருக்கிற நிலைய அடைஞ்சிடும், பூர்ணமா இருக்கிற நிலையை அடைஞ்சிடும். இதுக்குதான் இந்த ஜீவன் யாத்திரை பண்ணிட்டு இருக்கு. இதுல மேல இருக்கிற கிளி ஈஸ்வரன் சொல்லலாம், இல்லைன்னா குருன்னு சொல்லலாம். அந்த குருவை எப்ப பார்க்கிறதோ அப்பதான் இந்த ஜீவனுக்கு லோகத்துல இருக்கிற லகு எல்லாம் விட்டு போயிடுறது. லகுனா லாகவம்னாலே என்ன அர்த்தம்? விலை இல்லாததுன்னு அர்த்தம், வெயிட் இல்லாததுன்னு அர்த்தம். குருன்னா நல்ல ஹெவி வெயிட் இருக்கிறது. ஆனா குருங்கிறதுக்கு ஆத்தியாத்மிகமா பொருள் என்ன? யாரு ஞானத்தை கொடுக்க கூடினவனோ அவன் தான் குரு. மனுஷனுக்கு குருவாவே இருக்க முடியாது. குருன்னு நம்ம யாரையோ ஒரு மனுஷனை குருன்னு நினைச்சுக்கிறோமே தவிர வாஸ்தவத்தில் அந்த மனுஷனுக்குள்ளால பிரகாசிக்கிறது கூட நம்மளுடைய ஆத்மா தான். இல்லாட்டா நம்ம ஒருத்தரை பார்த்து குருன்னு சொல்ல மாட்டோம். ஒருத்தரை பார்த்து ஏன் குருன்னு சொல்றோம்? நம்மளையே நம்மளை அங்க பாக்குறதுனாலதான் குருன்னு தோணும். இல்ல அதுக்கு ஒரு மனுஷனை பார்த்து குருன்னு ஒத்துக்க முடியாது. மனுஷனுக்கு எப்படி குருவா இருக்க முடியும்? எல்லாரோட புத்தியும் ஃபேலிபிள் தான், எல்லா புத்தியும் தப்பு வரும். அவளுக்கு தோன்றதெல்லாம் அவ சொல்லுவா, அது நம்ம ஒத்துண்டா நம்மளும் தப்பான வழியில போவோம். அப்ப மனுஷன் கைடு பண்ணினா சத்தியத்தை அடையவே முடியாது. ஆனா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஹிருதயத்துல பரிபூர்ணமான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை யாரு அனுபவிச்சிருக்கானோ அவன் தான் குரு. அப்படி இருக்கிறவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வெளியில விழ அது சத்தியஸ்வரூபமா தான் இருக்கும். அது அவன் வாயிலேருந்து விழறதே தவிர அது நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறது தான் அவன் வாயிலேருந்து விழறது. பகவான் ரமண மகர்ஷி கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க தான் சொல்றீர்கள் ஞானிக்கு மனசே கிடையாதுன்னு சொல்றீங்களே, ஞான நிலையில மனசு இல்லாத நிலைதான் ஞான நிலை. நம்ம நிலையில நமக்கு மனசுதான் இருக்கு, மனசாலதான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஞான நிலையில ஞானிக்கு மனசு வேலை பண்றது இல்லை. மனசுங்கிறது ஒன்னு இருந்தா கூட ஞானியுடைய மனசு எப்படின்னா பகல் வேளையில இருக்கிற சந்திரனை மாதிரி. சூரியன் பிரகாசிக்கிறது சந்திரனால என்ன பண்ண முடியும்? அது அங்க இருந்தா கூட யாரும் பார்க்கவே மாட்டா. அது மாதிரி ஞானிக்கு மனசு ரொம்ப இன்சிக்னிபிகன்ட். மனசுங்கிறது வாஸ்தவமா ஞானியுடைய நிலையில இல்லை. மனசுங்கிறது ஒரு நிழல் தானே, வாஸ்தவமா மனசுன்னு எது இருக்கு? அப்ப மகர்ஷி கிட்ட இவர் கேட்கிறார், ஞானிக்கு நீங்க மனசு இல்லைன்னு சொல்றீங்களே, ஆனா நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பட்டுன்னு பதில் வருது. அந்த வர பதிலும் அப்படியே கன்வின்சிங்கா இருக்கேன். இந்த பதில் எங்கேருந்து வருது, இந்த ஆன்சர் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டார். கேட்டவர் இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்டார். அதுக்கு மகர்ஷி
ரொம்ப அபூர்வமா தான் இங்கிலீஷ் வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துவார். அவர் டைரக்டா இங்கிலீஷ்லயே பதில் சொன்னார். The source from where the question arises, from the same source the answer also comes. எந்த மூலத்திலேருந்து கேள்வி எழும்புறதோ அந்த ஹிருதயத்திலேயே ஆன்சரும் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற பதில் தான் கேட்கறது. நமக்கு எல்லாருக்கும் உள்ளேயும் பொருள் பூர்ணமா இருக்கு. அந்த பொருள் தான் டவுட் ரூபத்துல வருது, வெளியில சந்தேக ரூபத்துல வெளியில வருது. அந்த சந்தேகத்தை தான் வெளியில விடுறோம். பொருள் இருக்கிறதுனால தான் கேட்கிறோம், இல்லாட்டா கேட்கவே முடியாது. அது கேட்கறது அங்கேருந்தே பதில் வருது. அது வேற ஒரு சரீரத்திலேருந்து வரதுனால கன்வின்சிங்கா இருக்கு. வேற ஒரு சரீரத்திலேருந்து வருது, ஆனா நம்ம ஹிருதயத்து கூட பொருந்தறதுனால கன்வின்சிங்கா இருக்கு. இல்லாட்டா நம்ம கன்வின்ஸ் ஆக மாட்டோமே. அவர் என்ன சொல்றார், எனக்கு கன்விக்ஷன் வரலன்னு சொல்லுவோம். ஏன்? கன்விக்ஷன் என்னது? ஆல்ரெடி எனக்குள்ள ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு, அதை எனக்கு வெர்பல் ஃபார்மேஷன் கொடுக்க முடியல. எல்லா கேள்விகளும் அப்படித்தான். பாருங்களேன், நீங்க யார்கிட்டயாவது போய் ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, கேள்வி கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அர்ஜ் எங்கேருந்து வருது? எனக்குள்ள ஏதோ ஒண்ணு உள்ளேந்து தள்ளறது. ஆனா அதை வெர்பல் ஃபார்ம் கொடுத்து அதுக்கு ஒரு பேரு கொடுத்து வெளியில சொல்ல முடியல. அதை யாரோ ஒருத்தன் சொல்லி விட்டான்னா அப்பாடா எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. அப்ப எனக்குள்ளேயே இருக்க ஆன்சர், எனக்குள்ள இருக்கிற ஆன்சர் வேற ஒருத்தன் சொல்றான், அப்படித்தான். அப்படி சொன்னாதான் கன்விக்ஷன் ஆகுமே தவிர, எனக்குள்ள இருக்கிற ஆன்சர் கூட பொருத்தப்படலைன்னா ஈஸ்வரனே வந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்கிற மாதிரி நடிச்சா கூட உள்ளு ஒத்துக்காது. ஒத்துக்கிற மாதிரி வேணா வா வெளியா நடிக்கலாமே தவிர உள்ளால ஒத்துக்க மாட்டோம். அவ சொல்றது ஏதோ எனக்கு பொருத்தப்படலைன்னு சொல்லுவோம். ஏன்? நம்ம உள்ளே இருந்துன்னு வேற ஏதோ ஒன்னு சொல்லின்னு இருக்கு. அப்படின்னா அதுவே எடுத்துக்கலாமேனா அதை எடுத்துக்கிறதுக்கு இருக்கிற தகுதி இல்லை. அதனால அதை ஆழமா பார்க்கல, கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு சகாயமா இருப்பனோ அவன் தான் குரு. நமக்குள்ளேயே இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற ஆன்சர் நம்ம ஹிருதயத்தில் இருக்கு. வெளியில யாரையுமே தேடண்டா. டைரக்டா உள்ள போக முடியும்னா, ஆனா ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அப்படி முடியறது. நமக்கு நம்மளையே நம்பிக்கை இல்லை. அவா சொல்லி தருவாளா, இவா சொல்லி தருவாளா, 1000 புஸ்தகத்தை படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணி லோகத்தில் இருக்கிற எல்லா குருக்கள் கிட்டையும் போய் அன்வேஷிச்சு லாஸ்ட்ல தனக்கு தானே தன்கிட்டயே வரணும், தனக்குள்ளேயே தேடணும். சித்தர் பாட்டுல ஒரு சித்தர் ஒருத்தரை பரிகாசம் பண்றார். வைஷ்ணவாள் சைவாள் 2 பேர் சண்டை போட்டு ஒரு சத்திரத்துல படுத்துட்டு தூங்குறான். இந்த வைஷ்ணவனும் தூங்குறான், சைவனும் தூங்குறான். இந்த சித்தர் சொல்றார், பகல் பூரா 2 பேரும் வாதம் பண்ணிண்டா, வைஷ்ணவன் தான் பெருசு சைவன் தான் பெருசுன்னு வாதம் பண்ணிண்டா, கொரட்டை விட்டு தூங்குறத இங்க வைஷ்ணவன் இருக்கானா சைவன் இருக்கானா? 2 பேரோட தூக்கமும் ஒரே தூக்கம்தான். இவன் காத்தால இருந்திருந்தா எதையோ பிரதட்சணம் பண்றான், முணுமுணுன்னு எதையோ ஜபிக்கிறான். அவங்கிட்ட போய் கேட்கிறார், அடிச் நல்ல சவுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும் வா பாட்டு. ஏன்னா வா சத்தியத்தை பார்த்தவா, அவளுக்கு சாதாரண விஷயங்களுக்கு எல்லாம் விலை கிடையாது. கேட்கிறார், நட்ட கல்லு பேசுமா நாதன் உள் இருக்கையில் சுத்தி வந்து முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா? என்னவோ முணுமுணுன்னு சொல்றியே, இந்த நட்டக்கல்லு பேசுமா நாதன் உள்ளிருக்கையில், உன்னோட ஹிருதயத்துல இருக்கான் நாதன். அந்த ஹிருதயத்துல இருக்கிற பொருளை பார்க்க முடியாததுனாலதான் வெளியில 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 அலைஞ்சுட்டு இருக்க. எப்ப இதெல்லாம் விட்டு உள்ள திரும்ப போறியோ அப்பதான் உனக்கு பொருள் கிடைக்க போறது, சத்தியத்தை நீ பார்க்க போற. வெளியில இருந்து கிடைக்க போறது இல்லை, வெறும் அது ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையெல்லாம் லாஸ்ட்ல விட்டு உள்ளுக்கு திரும்பணும். வெளியில இருந்து கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட நமக்குள்ள இருக்கிறது வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதே தவிர வாஸ்தவமா வெளியில இருந்து எதுவும் கிடைக்க போறதில்லை. தன்னோட ஹிருதயத்துல தான் சத்தியத்தை பார்க்கணும், தன்னோட ஸ்வரூபத்துல தான் பார்க்கணும். அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ண பகவானே இங்க அர்ஜுனனுக்கு நீ உன்னையே காப்பாத்திக்கோ, உனக்கு நான் வழிதான் காட்ட முடியுங்கிறார்.
பாகவதத்துல உத்தவருக்கு முதல்ல உபதேசம் பகவான் சொல்றது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். கிருஷ்ணனுக்காவது உத்தவரை கிட்ட உட்காத்தி தலையில கைய வச்சு இதை அப்படியே கொடுக்கறேன்னு கொடுத்திருக்கலாமே. அப்படி ஒரு மெத்தடு கிடையாது. ஏதோ ஒரு அனுகிரகம் பண்றேன் பூர்ணமா வந்துடுத்து அனுகிரகம் பண்ணலாமே, அது அல்ல. அதோடைய சம்பிரதாயம் அப்படி அல்ல. அதனால உத்தவர்கிட்டயே பகவான் என்ன சொன்னார்? ஆத்மனோ குருஹு ஆத்ம இவ புருஷஸ்ய விசேஷதா யஃப் பிரத்யக்ஷ அனுமானாபியாம் ஸ்ரேயோசாவ் அனுவிந்ததே. ஒரு ஜீவனுக்கு தனக்கு தானே தான் குரு. அந்த குரு தத்துவம்ங்கிறது ஹிருதயத்துல இருக்கு. அந்த குரு தத்துவத்தை அடைஞ்சாதான் இந்த ஜீவனுக்கு பரிபூர்ணமான திருப்திங்கிறது ஏற்படும். அவன் தனக்குள்ளேயே இருக்கிற ஞான தீபத்தை ஏற்றி தன் வாழ்க்கையிலேருந்தே படிச்சுக்கணும், தன்னுடைய அனுபவங்கள்லேருந்தே படிச்சுக்கணும், பரமசத்தியத்தை தானே புரிஞ்சுக்கணும், முக்தி சுகத்தை இந்த சரீரத்தில் இருக்கிறதையே அனுபவிக்கணும். இதுக்குதான் வேதாந்தம்ங்கிறது. ஏதோ மரணத்துக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கு போறோம், கைலாசத்துக்கு போறோம்னா யாரு கண்டா? இங்க இருக்கிறதையே, இந்த சரீரத்தில் இருக்கிறதையே, அதுவும் சங்கரரை போல இருக்கிறவா புத்தரை போல இருக்கிறவா நம்மளை பயன்படுத்துறா. காலம் வந்துட்டே இருக்கு, நாள் போயிட்டே இருக்கு, ஆயுசு கம்மியாயிண்டே இருக்கு, நீ எத்தனை நாள் தான் இருக்க போறியோ தெரியாது. ஆயு கல்லோலலோலம் கதிபய திவசஸ்தாயினி யௌவனஸ்ரீ அர்த்தா சங்கல்பகல்பாக. பர்திருஹரி சொல்றார், ஆயுசுங்கிறது இப்படியே ஒரு பபுள் மாதிரி போயிடும். இந்த யௌவனங்கிறது இப்ப ஏதோ நல்லா உடம்புக்கு தெம்பு இருக்குன்னு நினைச்சுட்டோம்னா அதுக்குள்ள ஏதாவது வார்த்தைக்கும் ஆயிடும். நிறைய தனம் இருக்கு நினைச்சுன்னா எல்லாம் சங்கல்பம் தான். எங்க இருக்கு? பேங்க்ல இருக்கு, டெபாசிட்ல இருக்கு, பேப்பர்ல புஸ்தகத்துல இருக்கு. அது அப்படியே போயிடும் சிலப்போ. இப்படியே இருக்கு. ஆனா ஹிருதயத்துல திருப்தி இல்லை, ஹிருதயத்துல நிம்மதி இல்லை. இந்த நிம்மதி வரணும்னா என்ன மார்க்கம்? இந்த நிம்மதிக்கு இந்த ஜீவன் எப்ப பரிசிரமம் பண்ணும்? அந்த ஸ்டேஜில் தான் இப்ப அர்ஜுனன் இருக்கா. விஷாதம் அப்படின்னு நேத்தி சொன்னேனே, 2 ஸ்டேஜ் சொன்னேனா, ஞாபகம் இருக்கோ தெரியாது. விக்ஷேபம், நிரோதம் அப்படின்னு, யோகம், விஷாதம். விக்ஷேபம்னா டிஸ்ட்ராக்ஷன், சித்த விற்த்திகள், நினப்புகள் வந்துட்டே இருக்கிற நிலைதான் விக்ஷேபம். நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நினப்புகள் இல்லாம இருக்கோம்னு அர்த்தம். ஒரு சத்சங்கத்தில் உட்கார்ந்துட்டேல், நல்ல ஒரு பாட்டு கேட்டேல், பஜனை கேட்டேல், ஏன் சந்தோஷமா இருந்தது? அந்த பஜனையினாலே அல்ல. பஜனை ஒரு காரணம், பிரவச்சனம் ஒரு காரணம், வெளியிலேருந்து காரணம், அப்படித்தான். வெளியிலேருந்து ஏதோ பண்றாவா, அப்படித்தான். ஆனா உள்ள நடக்கிறது என்ன? அது கேட்கிற சமயத்துல நினைப்பே இல்லாம என்னையே மறந்து, என்னையே நான் என்ன எடுத்தேன், என்னோட பிரச்சனைகள், நான் ஜனிச்ச நாள்லேருந்து நான் 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 நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி, அதையே மறந்து நினப்பு கூட இல்லாம நிச்சலமா இருந்தேன், அமைதியா இருந்தேன். அந்த அமைதிங்கிறத அனுபவிச்சதுனாலதான் இந்த ஜீவன் சொல்றது பாட்டு ரொம்ப நன்னா இருந்தது, பிரவச்சனம் ரொம்ப நன்னா இருந்தது. அப்ப அமைதிங்கிறது எப்படி வருது? நினப்பு இல்லாத நிலைய அமைதின்னு கூப்பிடுறோம். இதோட ஆப்போசிட் என்ன? நினப்பு வந்துட்டே இருக்கு, தூங்க கூட முடியறதில்லை, படுத்துன்னு தூங்கினாலும் நினப்பு வந்துட்டு இருக்கு, யார பத்தியோ நினைச்சுட்டு இருக்கோம், கவலைப்பட்டுட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறோம், மற்றவாளை பத்தி கவலைப்படுறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறோம். ஒரு 16, 20 வயசு, 25 வயசு ஆச்சுன்னா நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், யாரு வேலை கொடுக்க போறா, எங்க பணம் கிடைக்க போறது, நானும் மற்றவாளை போல ஆகணுமே, அம்பிஷன் இருக்கு. இதையெல்லாம் வச்சுன்னு இந்த ஜீவன் கவலைப்பட்டு இருக்கோம். நாளைக்கு இதெல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து, ஒரு மாதிரி வார்த்தக்கியம் ஆயிடுத்துன்னா பேர குழந்தைய நினைச்சு கவலைப்பட்டு இருக்கோம்.
பொண்ணை புள்ளைய நினைச்சுட்டு பொண்ணை நினைச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கும், எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும், மனசு விக்ஷேபப்பட்டு இருக்கும். அந்த விக்ஷேபம் தான் விஷாதம். ஆனா நமக்கெல்லாம் ஏன் அர்ஜுனன் மாதிரி வரதில்லைன்னா, நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டோம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டோம். எல்லாத்துலயுமே ஸ்லோ, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, கவலைப்பட்டு இருக்கும். ஆனா அந்த கவலைப்படுறதுங்கிறது இன்டென்ஸா அந்த லெவலுக்கு வரதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா கவலைப்பட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் அடுத்த அதுவே பழகி போயிடுறது. அப்புறம் கவலை இல்லாம இருந்தா தான் ப்ராப்ளம் ஆயிடுறது. ஏதோ ஒருத்தர்கிட்ட சொன்னார், இப்பதான் சனிப்பெயர்ச்சி, எங்க போனாலும் கோவில் எல்லாம் கூட்டம், கோவில் இருக்கிறவாள்லாம் சனிப்பெயர்ச்சி எப்ப வருது, என்னைக்கு முடியறது, அவரை ஐஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை உண்டோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பாம்பேல எல்லாம் சில கோவில் எல்லாம் போனா பிரவச்சனமே பண்ண முடியாது. ஏன்னா கிட்டக்க நவகிரக பிரதிஷ்டை வச்சிருப்பா, சுத்தி 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 வந்துட்டு இருப்பா. அவரை ஐஸ் வைக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு பீரியட் இருக்கு, அந்த பீரியட்ல என்ன கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுக்கத்தான் செய்வார். அப்புறம் பழைச்சுக்கிறது எப்படி? நம்ம சனி பயிற்சினால யாரெல்லாமோ பழைச்சுப்பா, அது வேற விஷயம். ஆனா சத்தியத்தை சொல்லணும்னா, உங்களை ஏமாத்திட்டு உங்களை ஏதோ தற்கால ஆசுவாசம் கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? வியாதிக்கு அல்ப அல்ப டேப்லெட் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு தூங்குற மாதிரி தான் இதெல்லாம். வியாதி இருக்கு, தற்காலத்துக்கு டேப்லெட்டை போட்டுட்டே இருக்கிறது வாயில, கொஞ்ச நாள் அடுத்த அந்த டேப்லெட்டே வியாதி ஆயிடும். பாகவதத்துல பிரகலாதன் சொல்றார், துக்க ஔஷதம் ததபி துக்கம் அப்படிங்கிறார். துக்கத்துக்கு ஔஷதம் எடுத்துட்டதே ஒரு பெரிய துக்கமா போயிடுறதுதான். அது மாதிரிதான் இந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் லோகத்துல. சனி பயிற்சி நினைச்சுட்டு அவர்கிட்ட போறோம், தற்காலத்துக்கு ஏதோ பண்ணோம் பழைச்சுக்கிட்டோம் நினைச்சுக்கிறோம். அந்த ஒரு நினப்பு வேணா சௌக்கியமா இருக்குமே தவிர அனுபவம் எது வரப்போறதோ அது வரத்தான் போறது. அப்ப எப்படி பழைச்சுக்க முடியும்? இதுல இருந்து எங்க ரக்ஷை அப்படின்னு கேட்டா, ஏன் அந்த துக்கம் வரப்படாதுன்னு நினைக்கிறீர்கள்? ஒரு பேசிக் கொஸ்டின். சுகமா இருக்கிறது யாருமே கேட்கலையே, எனக்கு ஏன் சுகம் வர்றது அப்படின்னு யாருமே கேட்கல. எனக்கு சுகம் வர சமயத்தில் ஐ அக்செப்ட் இட், சந்தோஷமா எடுத்துக்கிறேன். ஆனா சின்னதா ஒரு துக்கம் வரத்தை ஏன் இப்படி கேள்வி வருது? சாப்பிடுற சமயத்துல பாயசம் மாத்திரமா சாப்பிடலையே, கடுகு மாங்காய் எரிஞ்சாலும் கடிக்கிறோமோ இல்லையோ, கடுமாங்காய ஊறுகாய் கடிக்கிறோமோ இல்லையோ, அது ரெண்டையுமே ஆஸ்வதிக்கிறோமோ இல்லையோ. அதே மாதிரி ஏன் ஒருத்தனுக்கு தைரியமா இருக்கப்படாது? வாழ்க்கையில துன்பமும் வரட்டுமே, எடுத்துக்கிறேன்னு. பகவான் ஸ்ரீராமர் சொல்றார் உத்தர ராமச்சரிதத்துல, ராமோஸ்மி சர்வம் சஹேங்கிறார். பெரிய துன்பம் வரத்த தனக்கு தானே சொல்லிக்கிறார், நான் ராமன் இல்லையா, அதனால எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அப்படி ஏன் இருக்கப்படாது? இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். நம்ம ஒரு கால் நம்ம கிட்ட கேட்டிருக்கவே மாட்டோம் இந்த கேள்விய. கீதையெல்லாம் அங்க இருக்கட்டும். ஏன் துன்பத்தையும் அப்படியே எடுத்துக்கப்படாது? துன்பம் வரட்டுமே, அவாய்டு பண்ண முடியாதுங்கிறது பேசிக் ஃபேக்ட். ஒருத்தனும் ஹிஸ்டரி பூரா பரீட்சணம் பண்ணி பார்த்தா, நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற டெக்னிக் இருக்கே, சுவாமிய போய் மணி அடிச்சதுனாலயோ ஐஸ் வச்சதுனாலயோ, இப்படி எந்த டெக்னிக்காலையும் ஒருத்தனும் இத்தனை நாளா இத்தனை 1000 வருஷமா பண்ணிட்டும் ஒருத்தனும் வாழ்க்கை பூரா சனி வராம பாத்துக்குவோ, சனியில இருந்து பழைச்சுக்குவோ, ராகு திசையில இருந்து பழைச்சுக்குவோ ஒன்னும் பண்ணல, அனுபவிச்சுதான் இருக்கான். பெரிய பெரிய அவதார புருஷால் நம்ம கூப்பிடுறவாள் அனுபவிச்சிருக்கான். இப்ப நமக்கும் அந்த அனுபவம் வரப்போறது. அனுபவத்தை லௌகிகமான பரிகாரங்களும்
வைதிகமான பரிகாரங்களும் இனி அடுத்த காலத்துல கிரியேட் பண்ணி இருக்கிற பல பேரும் புதுசு புதுசா புஸ்தகம் எழுதி பல பரிகாரங்கள் சொல்றா. அந்த பரிகாரங்களும் எல்லாமே ஒரு ஜீவனுக்கு புத்திசாலியா இருந்தா, விவேகியா இருந்தா தெரியும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். எல்லாம் இந்த டேப்லெட் போட்டுக்கிற மாதிரி தான், தற்கால சாந்தி, கொஞ்ச நேரம் கெஞ்சா திருப்பியும் வரும். சத்தியம் இது, நமக்கெல்லாம் தெரியற சத்தியம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ அப்படின்னு நினைச்சுன்னு விட்டோம்னா இருக்கிறதுல எல்லாம் இருக்கிற நம்பிக்கை போயிடுமே, அப்புறம் நான் எதை பிடிச்சு நிற்பேன், பயம் வந்துடும். இந்த கொஸ்டினே நம்ம கேட்கறதுக்கே பயந்துப்போம். ஆனால் இப்படி இருக்கிறது எல்லாம் நீக்கி இதுல எல்லாம் இருக்கிற நம்பிக்கை யாருக்கு போயிடுத்தோ அவன் தான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்பேன். எல்லாம் போயிடுத்து வச்சுங்க அந்த ஜீவனுக்கு. அப்பதான் விஷாதம் வரும். விஷாதம்னா என்ன அர்த்தம், லோகத்தில் இருக்கிற எல்லாத்திலையும் இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு, எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு கொடுத்து, ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சு கொடுத்து. அப்ப இந்த ஜீவனுக்கு நம்புறதுங்கிறது அந்த ஜீவனோட சுபாவம். அப்ப அந்த ஜீவன் உள்ளேந்து கேட்கறது, இப்ப நான் எதை நம்புவேன், இங்க இருக்கிறது எதை எதை பிடிச்சு வச்சுட்டு இருந்தேனோ அதெல்லாம் ஏமாத்தி கொடுத்து, லௌகிகமும் ஏமாத்தி கொடுத்து, வைதிகமும் ஏமாத்தி கொடுத்து. லௌகிகம் மாத்திரமல்ல, ரெண்டுமே. இஹா அமுத்ரார்த்த பலபோக விராகா அப்படின்னு வேதாந்த சாஸ்திரம் சொல்றது. இஹன்னா இந்த லோகத்துல, அமுத்திரன்னா இங்க ஏதோ யாக யஜ்ஞம் பண்ணி ஏதோ சொர்க்கத்திலேயோ அங்க எங்கேயோ போய் இருக்கலாம்னு, சௌக்கியமா இருக்கலாம்னு சொன்னது. இது ரெண்டுலயுமே அவனுக்கு வைராகியம் வந்துடுத்தான். என்ன அர்த்தம், இது ரெண்டுமே போரும் போருன்னு ஆயிடுத்து, இந்த வேலை பண்றதெல்லாம் போருன்னு ஆயிடுத்து. அப்புறம் இவன் என்ன பண்றான், அப்ப கேட்கிறான், இனிமே நான் என்ன பண்ணணும், எனக்கு எங்க பரிகாரம், நான் உயிரத்துக்கு என்ன வழி, நான் எப்படி உயிர்வடைகிறது, நான் எப்படி பூர்ணமான திருப்தி எனக்கு எங்கிருந்து வரும், யாரு கொடுப்பா, இப்படின்னு கேட்கிற ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் தான் அல்டிமேட்டா இருக்கிற விஷாதம். அந்த விஷாதம் வந்தாச்சுன்னா, சாதாரணமா விஷாதம்னு சொன்னா விஷாதம் யோகம் அல்ல, விஷாதம் ரோகம். சாதாரண மனுஷனுக்கு வர விஷாதம் இருக்கு, அது ரோகம். ஏன்னா அந்த விஷாதம் பூர்ணமான விஷாதம் அல்ல, ஏதோ ஒன்றுல விஷாதம் வந்திருக்கும், அப்படித்தான் அவன் திருப்பியும் வேற எதுலயோ போய் நுழைவன். பணத்துல விஷாதம் வந்துடுச்சுன்னா வேற எதுலயாவது போய் நுழைவன். ஜீவன் பூர்ணமா மாறதில்லை. ஆனா சர்வத்திலையும் விஷாதம் வந்துடுச்சு வச்சுங்க, எல்லாத்திலையும் துக்கம் அனுபவிச்சு அனுபவிச்சு போரும் ஆயிடுத்து. அந்த ஸ்டேஜில் இந்த ஜீவன் தனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு இருக்கும், வாழ்க்கைக்கு என்ன பர்பஸ், என்ன பிரயோஜனம், நான் ஏன் வாழறேன், இதுக்கு என்ன அர்த்தம். பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாது நாஸ்தி அகிருத கிருத்தேன தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பரீட்சிய லோகான், லோகான்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். வாழ்க்கை, வாழ்க்கைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து 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 இப்படியே நீக்கிண்டே இருக்குமா. நான் அடைஞ்சதெல்லாம் வேஸ்ட்னு புரியறது. அப்போ நிர்வேதம், நிர்வேதம்னா என்ன அர்த்தம், இனி வெளியில இருந்து எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துட்டோம்னா நிர்வேதம்ங்கிறதுக்கு டிஸ்பேஷன், வைராக்கியம்னு அர்த்தம் போட்டிருப்பா. ஆனா விதுங்கிற தாதுவுக்கு அர்த்தம் என்ன, அறியறதுன்னு அர்த்தம். இனி வெளியில இருந்து ஒரு பொருளை அறியறது இல்லை, அறிஞ்சதெல்லாம் போரும். இந்த மனசு இருக்கே, பலதையும் நாடி தெரிஞ்சு 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 அலைஞ்சுன்னு இருக்கிற மனசு தெரியறதுங்கிற ப்ராசஸையே நிறுத்தி சும்மா இருக்கிற ஒரு அவஸ்தை வரும். விசிராந்தியா அலைஞ்சு அலைஞ்சு போரும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி இந்த மனசு நிம்மதியா விசிராந்தியா இருக்கும். லோகத்துல எல்லாம் அலைஞ்சு பார்த்துடுத்து, கஷ்டம் வந்துடுச்சு, நின்றுடுத்து இந்த மனசு. அப்பதான் உள்ள திரும்பி கேட்கறது, கேள்வியை எழுப்புறது. நான்
லாஸ்ட் டைம் சொன்னேனோ எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், ரமணர் கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு கேள்வி. நீங்க தான் மனச அந்தர்முகம் பண்ணணும், ஹிருதயத்துல அடக்கணும்னு சொல்றீர்கள், ஆத்ம விசாரத்தை பழகணும்னு சொல்றீர்கள், ஆத்ம தியானத்தை பண்ணணும்னு சொல்றீர்கள். ஆனா இந்த மனசானா வெளிமுகமா அலைஞ்சுட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் வெளியில தான் நாடின்னு இருக்கு. நம்மளா பிடிச்சு உள்ள உட்கார வைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பரிசிரமமா இருக்கு. இந்த மனசா தன்னந்தானா வந்து தனக்குள்ள எப்ப அடங்கும், அப்படி ஒரு அவஸ்தை இருக்கோ அப்படின்னு கேட்டார். அதுக்கு அப்ப பதில் சொல்லல. மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவரோட ரூம்ல, மகர்ஷி இருக்கிற அந்த ரூம்ல ஒரு அணில் குட்டி போட்டிருக்கு, பிரசவிச்சிருக்கு. அந்த அணில் குஞ்சுகள் ஒரு பொட்டியில போட்டு வச்சிருக்கா. அந்த பொட்டியிலேருந்து இறங்கி அந்த ரூம் பூரா ஓடுறது. இந்த கேள்வி கேட்டவரும் அங்க இருக்கார். மகர்ஷி என்ன பண்றார், ஓரோ அணில் குட்டியா பிடிச்சுன்னு வந்து அந்த பெட்டியில போடுறார். பெட்டியில போட்டு அடுத்த அணில் குஞ்சை பிடிச்சுன்னு வரதுக்குள்ள இந்த அணில் குஞ்சு பெட்டியில இருந்து குதிச்சு வெளியில ஓடுறது. திருப்பியும் அதை பிடிச்சுன்னு வந்து பெட்டியில போடுறார். திருப்பி அது வெளியில குதிச்சு ஓடுறது. இப்படி ரொம்ப நேரம் ஆச்சு. லாஸ்ட்ல அந்த 4 or 5 இருக்கிற அணில் குஞ்சு எல்லாம் பிடிச்சுன்னு வந்து பெட்டியில போட்டு அதுக்கு மேல ஒரு கார்ட்போர்டை போட்டு அப்படியே மூடி வைக்க, இந்த கேள்வி கேட்டவரை பார்த்து சொல்றார், பாவம் இந்த அணில் குஞ்சுக்கு வெளி உலகத்துல பூனை பயம் இருக்குன்னு தெரியாது. அதான் வெளியில 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 ஓடிட்டு இருக்கு. பூனை கடிக்கும்னு தெரிஞ்சா அதுவாவே வந்து உள்ள உட்காந்துக்கும். ஆனா அதை அப்படியே விட்டு கொடுத்துனா பூனை எதையாவது எடுத்து சாப்பிட்டு கொடுத்துனா அந்த கஷ்டம் வேற அனுபவிக்கணுமே. அதனால அதுக்கா தெரியற வர நம்மளாதான் அதை உள்ள போட்டு இருக்கணும், நம்மளாதான் அதை உள்ள போட்டு இருக்கணும். இல்லாட்டா இது வெளியில ஓடிண்டே இருக்கும். அப்படி இதே மாதிரிதான் மனசும். மனசு வெளியில அலைஞ்சுட்டே இருக்கும். யாருதான் வந்து சொல்லட்டும், அநேக சாஸ்திரங்கள் வந்து சொல்லட்டும், அது அலைஞ்சுட்டு இருக்கும். அப்புறம் நிறைய துக்கம் அனுபவிக்கிறத தனியே உள்ளுக்கு திரும்பும். அப்பதான் கேள்வி கேட்கும். இந்த லோகம் வாஸ்தவம் நினைச்சுட்டு இருக்கிற மனசு கேள்வியை கேட்கும், இந்த லோகத்துல ஏன் இப்படி இருக்கு, இதுல இருந்து பழச்சிக்க என்ன மார்க்கம்ங்கிற கேள்வி இந்த ஜீவனுக்கு வரும். அதே கேள்விதான் இங்க அர்ஜுனனுக்கும் வருது. கீதைங்கிறது அத்தியாத்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம். நேற்றுக்கு நான் சொன்னேன்னு, திருதராஷ்டிரங்கிறது ஜீவன். நேற்றுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார், கீதையில திருதராஷ்டிரரை வச்சுட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்னு ரெஃபர் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க போயிடுத்தேன்னு சொன்னார். ஏன் திருதராஷ்டிரரை வச்சுட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த பகவத்கீதை திருதராஷ்டிரரை மாதிரி இருக்கிற ஜீவனுக்கு தான். அந்த ஜீவன் லோக ஜீவனை ரெப்ரசென்ட் பண்றார் திருதராஷ்டிரர். கண் இல்லாதவன், காய்ச்சி இல்லாதவன், ஆனா சாதாரணமானவர் அல்ல, நிறைய அருள் கிடைச்சவர். யாருகிட்ட இருந்தெல்லாம் அவர் உபதேசம் வாங்கிட்டு இருக்காரு தெரியுமோ? வியாசர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டு இருக்கார். வியாசர்கிட்ட அவரே சொல்றார், வியாசர் அப்பா அவருக்கு, வியாசர்கிட்ட சொல்றார், ஹே தாத்தா, அப்பா கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் எனக்கும் தெரியும், ஆனா என்னால ஒன்னும் பண்ண முடியறது இல்லை. லோகத்துல மாயையில மாட்டின்னு இந்த ஜீவனால தனக்கு சத்தியம்னு தெரியறது கூட நடைமுறையில கொண்டு வர முடியறது இல்லை அப்படின்னு வியாசர்கிட்ட சொல்றார். வியாசர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டு இருக்கார், ஸ்ரீகிருஷ்ண பகவான் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டு இருக்கார். யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால சனத் சுஜாதர் மகர்ஷி வந்து உபதேசம் பண்ணியிருக்கார். சனத் சுஜாதியம்னு பிரசித்தம், திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்றது. அதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் பாஷ்யம் எழுதியிருக்கார்.
சனத்சுஜாதர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டு இருக்கார். இவ்வளவு உபதேசமும் வாங்கி இன்டலெக்சுவல் லெவல்ல எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கார். ஆனா தன் வாழ்க்கையில ஒன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதில்ல. ஏன்? ஆசை, தன் பிள்ளைகிட்ட இருக்கிற பாசம். அந்த பாசம் அதர்மத்துக்கு ஆளாக்குறது தன்னை. அப்படி இருக்கிற நிலையில தான் இந்த சஞ்சயன் கிட்ட கேட்கிறார். அதனாலதான் திருதராஷ்டிரரை வச்சுட்டே ஆரம்பிக்கிறது. இந்த ஜீவன் திருதராஷ்டிரர் தான். இந்த திருதராஷ்டிரரை வச்சுட்டே ஆரம்பிக்கிறது. நேற்று செட்டப் எல்லாம் நம்ம பார்த்தோம். குருக்ஷேத்திர பூமிங்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொன்னேன். வாழ்க்கை போராட்டம் நடக்கிறது, படை யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்த பூமியில ரதங்கள், அநேக ரதங்கள் வந்து இருக்கிறது. ரதம்னா என்ன? இந்த சரீரம் தான் ரதம். ஓரோ சரீரமும் ஓரோ ரதம், ஓரோ தேரு. ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்யாத் மனః பிரக்ரஹமேவச இந்திரியாணி ஹயானாஹு விஷயான்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாஹுர் மனிஷிணஹ. ஞானிகள் இதை பத்தி எப்படி பேசுறாங்கிறது உபனிஷத் சொல்றது. ஆத்மானம் ரதினம் வித்தி. இந்த சரீரம்ங்கிறது ரதம். இந்த ரதத்துல ஒரு கார் இருக்குன்னா அந்த கார்ல டிராவல் பண்றவர் இருக்காரு. அது மாதிரி இந்த சரீரத்துல யாரு ரதி, டிராவல் பண்றவன் யாருன்னா ஆத்மா. ஆத்மானா இங்க ஜீவன் பொருள். ஜீவன் தான் ரதி. சரீரம் ரதம். ஒரு ரதத்துல தேர ஓட்டப்பட்டவன் இருக்கான். இதுல யாரு தேர ஓட்டி? புத்திம் து சாரதிம் வித்யாத். புத்தி தான் சாரதி, தேரோட்டி புத்தி. குதிரைகளை கட்டி இருக்கிற கயிறு என்ன? மனப்பிரகிரகமே வச்ச, மனசுங்கிற கயிறு, கடிஞான். குதிரையை கட்டி இருக்கிற இந்த கயிறு. அந்த குதிரை என்னது? 5 குதிரைகள் இருக்கு. இந்த குதிரை என்ன? இந்திரியாணி ஹயானாஹு. நம்ம இந்திரியங்கள், சென்சஸ், புலன்கள் தான் குதிரை. அந்த குதிரை போற டிராவல் பண்ற ரோடும் விஷயான ஸ்தேஷு கோச்சரான். ஒரு குதிரைக்கு ரூபம்ங்கிறது விஷயம், பார்க்கணும், நிறைய பார்க்கணும். அந்த டிராக்ல ஓடின்னு இருக்கு. இனி ஒரு குதிரைக்கு நிறைய கேட்கணுங்கிற டிராக்ல ஓடின்னு இருக்கு. இனி ஒரு குதிரை மணக்கணுங்கிற டிராக்ல ஓடின்னு இருக்கு. ஸ்பர்ஷிக்கணுங்கிற, தொடணுங்கிற டிராக்ல ஓடின்னு இருக்கு. ருச்சிக்கணுங்கிற டிராக்ல ஓடின்னு இருக்கு. இப்படி 5 ரோட்ல 5 குதிரை ஓடினா அந்த ரசம் எங்க போகும்? அது ஓட்டப்பட்ட சாரதி கையில இருக்கு, ஒரே டிராக்ல போனோம்னா, இல்லையா? இதுல இந்த ஓட்டுற சாரதி விஞ்ஞான சாரதிரியஸ்து மனப்பிரகிரகவான் நரஹா. சாத்விகமான புத்தி வண்டி ஓட்டித்துனா, நல்ல டிரைவர் வண்டி ஓட்டித்துனா நல்ல சரியான இடத்துல போய் சேர்ற மாதிரி சாத்விகமான புத்தி வண்டி ஓட்டணும். அதுதான் கிருஷ்ணன். சாத்விகமான புத்தி ஓட்டுறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம புத்தியை நம்ப முடியாது. நம்ம புத்தி எப்போ ஹிருதயத்துல இருக்கிற பொருளை ஸ்பர்சிக்கிறதோ அப்போ வேற ஒரு புத்தி வேலை பண்ணும். அந்த புத்தி தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய வருஷம் முன்னால ஒரு வெள்ளக்காரன், ஒரு வைஷ்ணவ சாதுவா ஒருத்தர் இருந்தார். யோகி கிருஷ்ண பிரேம் அப்படின்னு பேரு அவருக்கு. அவர் ஒரு வெள்ளக்காரன். நிக்சன் பேரு அவருக்கு. அதுக்கு முன்னால் சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிக்சன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பிளைன் ஓட்டின்னு இருந்தவர், பைலட்டா இருந்தவர். அந்த பைலட்டா இருந்தவர் யுத்த சமயத்துல பிளைன்ல ஆகாசத்துல போயிட்டே இருக்கிறத, அவர் அதுக்கு முன்னாடி ஈஸ்வர விசுவாசமே இல்லாம இருந்தவர், நாஸ்திகனா இருந்தவர் வெளிப்படியா. அவர் ஆகாசத்துல அப்படியே பிளைன் பறந்துட்டு இருக்கிறத சடனா இன்னும் ப்ராப்ளம் வந்தது.
4 பிளேன் முன்னால போயிட்டு இருக்கு. அந்த எந்த ரூட் தெரியாம இன்னும் ஆயிடுத்தவருக்கு 4 பிளேன் முன்னால போயிட்டு இருக்கு. அந்த பிளேன் கூடயே போறார். அவர் தன்னோட ட்ரூப் கூட தான் பறந்தார். முன்னால கண்ட 4 பிளேன் கூடயே பறந்தார். சடனா அந்த பிளேன் அப்படியே ரைட் சைட்ல எங்கேயோ திரும்பி கீழே இறங்க போறது. இவருக்கு இன்னும் உள்ளே இருந்து ஒரு இன்ட்யூஷன் லெப்டுக்கு திருப்பறதுக்கு. இவர் லெப்ட் சைட்ல திருப்பி ஒரு இடத்துல போய் லேண்ட் பண்ண, அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சது இவர் எந்த பிளேன் கூட போயிட்டு இருந்தாரோ அது எனிமி ட்ரூப், சத்ருக்களுடைய பிளேன். அந்த பிளேன் கூட தான் பறந்துட்டு இருந்தார். அது கூட போய் எங்க போய் சேர்ந்து அங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் தெரியும். அந்த இடத்துல அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. நான் அல்லாததான ஒரு கைடன்ஸ் எனக்குள்ள இருந்து கிடைச்சது. ஒரு புத்தியை வேலை பண்ணிட்டு, அது என்னோட புத்தி அல்ல, என்னோட பிரெயின் அல்ல, நானா யோசிச்சு பண்ணல. ஏதோ ஒன்னு உள்ளே இருந்து சொல்லிட்டு திருப்பி லெப்டுக்கு திருப்பி போகணும்னு சொல்லிட்டு, வேற ரூட்ல போகணும்னு சொல்லிட்டு, அந்த கைடு பண்ணின ஒரு பவர் இருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. பகவான் கீதையிலேயே சொல்ல போறார். இந்த ஸ்லோகம் இவர் படிச்சிருக்கார் எங்கேயோ, அது ஞாபகத்துக்கு வந்துதான் அவருக்கு. அவர் சொல்றார், ஈஸ்வரன்ங்கிறவன், ஈஸ்வரன்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் என்ன? கண்ட்ரோலர் அர்த்தம். அவன் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவன். அவன் எங்கேயோ இருக்கான், எங்கேயோ ஆகாசத்தில் இல்ல. ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி, ஹிருதயத்தில் இருக்கான். அவன் தான் எல்லாரையும் சுத்தின்னு இருக்கான், கைடு பண்ணிட்டு இருக்கான். எல்லாரையும், அறிவிருக்கிறவனையும் அறிவில்லாதவனையும் ஞானியும் அஜ்ஞானியும் எல்லாம் அவன் தான் கைடு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் தான் கைடு பண்றான்ங்கிறது இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரது தெரியறதோ இல்லையோ? சாதாரண மனுஷாளுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் திருப்பியும் அவன் தன்னோட புத்தியை தான் ஆசிரியப்பான். ஆனா இங்க பகவான் என்ன சொல்றார்? தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கே உனக்குள்ள, அத யூ ஹேவ் டு ட்ரஸ்ட். அதுதான் புத்திங்கிறது. அந்த புத்திக்கு பரிபூர்ண சரணாகதி. அந்த புத்திங்கிறது பிரெயின் அல்ல. புத்திங்கிறது இட் டசன்ட் மீன் த பிரெயின். புத்திங்கிறது ஒரு பிரகாசம், ஞான பிரகாசம். அது உள்ள இருக்கு, எல்லா ஜீவனுக்குள்ளே இருக்கு. ஒரு நாய்க்கு வயத்துக்கு கடுப்பு வரட்டும், அந்த நாயை பார்த்துட்டே இருங்கோ. அந்த நாய் எங்கேயோ புல்லுல அப்படியே போய் பறத்தி ஏதோ புல்ல கடிக்கும். அந்த புல்ல தின்னும் அந்த நாய். அந்த நாய்க்கு அந்த புல்லுதான் மெடிசின் யாரு சொல்லிக் கொடுத்தா? ஏதாவது டாக்டர்கிட்ட போய் கேட்டதா? ஒண்ணும் இல்லை. அதுக்கு யாரு சொல்லிக் கொடுத்தா? உள்ள இருக்கு கைடன்ஸ். எங்கேருந்து வருது இது? இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? சர்வ ஞானங்களும் ஹிருதயத்தில் இருக்கு. ஆனா நம்ம அதை அப்படியே மறைச்சிருக்கோம். அந்த மறைச்சது என்னது? அந்த டிஸ்ட்ராக்ஷன், விக்ஷேபம் தான் மறைச்சிருக்கு. அந்த விக்ஷேபம் நீங்க நீங்க புத்தி பிரகாசிக்கும். அந்த புத்தி தான் இங்க கிருஷ்ணன், ஜீவன் தான் அர்ஜுனன். கீதா உபதேசம் எப்ப நடக்க போறதுன்னா, எப்ப இந்த ஜீவனாகக்கூடிய அர்ஜுனன் புத்தியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு, ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்றானோ, அப்பதான் கீதைங்கிறது பிரவகிக்கும். அதுதான் இப்ப நடக்க போறது. ஆனா ஜீவன் முதல்ல எல்லாம் சரணாகதி பண்ணாது, நான் தான் பண்றேன்னு நினைச்சுக்கும். என்னோட வாழ்க்கை, என்னோட லைஃப், நான் எல்லாத்தையும் பண்ண போறேன், நான் எல்லாத்தையும் அடைய போறேன், இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். யாருக்கு ஆரம்பத்தில் சரணாகதி வேணும்? வாழ்க்கை பூரா பட்டப்புறம் தன்னால ஒன்னும் முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்பவும் சரணாகதி வராது. சரணாகதிங்கிறது இட் இஸ் a வெரி டைனாமிக் ப்ரோசஸ். சரணாகதிங்கிறது தௌர்பல்யம் அல்ல, வீக்னஸ் அல்ல. சரணாகதிங்கிறது ரொம்ப சக்தமான நிலை. சரணாகதி பண்ணினவர் ஹனுமான், ஆஞ்சநேயர். அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும் இல்லையா? சரணாகதிங்கிறது தௌர்பல்யம் அல்ல. ஆனா அந்த சரணாகதிக்கு இருக்கிற ஸ்டேஜ் தான் பிரகிருதி பூரா பண்ணும். இங்க அர்ஜுனனுக்கும் அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது. முதல்ல யுத்த பூமியில வரார். எதுக்கு பார்த்தோமே, ததஸ்வேதைர்ஹயைர் யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ
மாதவ பாண்டவ சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மது. துரியோதனா ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம். லோகத்துல 2 டைப் ஆளுகள் இருப்பா, ஜனங்கள் 2 விதத்துல. ஒன்னு ஆசுரி சம்பத்து இருக்கிறவா, இனி ஒன்னு தெய்வீ சம்பத்து இருக்கிறவா. இந்த ஆசுரி சம்பத்து இருக்கிறவன் எப்பவுமே தன்னை பத்தி தான் நினைச்சுட்டு இருப்பான். வெரி வெரி நேரோ. தன்னோட குடும்பம், தன்னோட வாழ்க்கை தனக்கு கிடைக்கணும், யாரு அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, தான் நன்னா இருக்கணும், தனக்கு நிறைய பணம் கிடைக்கணும், தான் சௌக்கியமா இருக்கணும், யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, தனக்கு தனக்கு தனக்குன்னு தான் இருக்கும். எல்லாம் தன்கிட்டயே நின்று இருக்கும். அவள்லாம் தபஸெல்லாம் பண்ணுவா, சில பூஜை எல்லாம் பண்ணுவா, என்ன பண்ணினாலும் தனக்கு தான், எல்லாம் தனக்கு கிடைக்கிறதுக்கு தான், தனக்கு ஏதோ அடையறதுக்கு தான், எல்லாம் தன்கிட்ட தான் நிற்கும். இந்த சின்ன இந்த அகங்காரத்துல நின்றுட்டே இருப்பா எல்லாம். இதுதான் ஆசுரி சம்பத்து இருக்கிறவா. தெய்வீ சம்பத்து இருக்கிறவா எப்படி இருப்பான்னா, காருண்யம் இருக்கும். தன்னை பத்தி நினைக்கிறத விட பரத்தியார பத்தி, மத்தவாளுடைய க்ஷேமத்தை பத்தி, லோகக்ஷேமத்தை பத்தி நினைப்பா. மத்தவாளுக்காக தன்னை கொஞ்சம் விட்டு கொடுப்பா. தன்னுடைய சௌக்கியத்தை விட மத்தவாளுடைய சௌக்கியம் பெருசுன்னு நினைச்சுப்பா. ரொம்ப அம்பிஷன் இருக்காது வாழ்க்கையில, ரொம்ப சிம்பிளாவே வாழ்ந்துடுவான். அவளுக்கு ஒரு நிம்மதி ஒரு வந்துடும். அவளுக்கு பூர்ணமான ஞானம் இல்லாட்டா கூட ஒரு நிம்மதி வந்துடும், ஹிருதயத்துக்கு ஒரு விகாசம் வந்துடும், சாந்தி ஏற்பட்டுடும். இதெல்லாம் தெய்வீ சம்பத்தோட லட்சணம். ஈஸ்வர நம்பிக்கை, ஈஸ்வர விசுவாசம் வந்துடும். பகவானுக்கோ குருக்கோ அடங்க முடியும். இதெல்லாம் தெய்வீ சம்பத்தோட லட்சணம். துரியோதனன் இங்க ஆசுரி சம்பத்தோட லட்சணம். நம்ம பார்த்தோமே, ஆரம்பத்திலேயே நின்று துரோணாச்சாரியர்கிட்ட சொல்றாருதா, என்னோட சைன்யம் நிக்கிறது, எனக்காக யுத்தம் பண்ண போறா இவாள்லாம், எனக்கு வேண்டி மதர்த்தே தியக்த ஜீவிதாக, எனக்காக வாழ்க்கையை விட்டவா இந்த சைன்யத்தில் இருக்கிறவாள்லாம். நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, யாரோட குடும்பத்தை கெடுத்தாலும் பரவாயில்ல, யாரோட ராஜ்யத்தை பிடுங்கினாலும் பரவாயில்ல, தனக்கு சௌக்கியமா இருக்கணும். அங்கேதான் நிற்கிறது. ரொம்ப ஸ்தூலம், ரொம்ப செல்ஃப் சென்டர்ட். அந்த ஸ்டேஜில் தான் துரியோதனன் இருக்கான். அந்த பக்கம் யுதிஷ்டிரரை பாருங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடுறோம். ஒரு காலம் ஒரு வீடு தரேன்னு துரியோதனன் சொல்லியிருந்தா கூட அவர் ஒத்துண்டு இருந்திருப்பார். அப்படி இருக்கிற மகானுபாவன். இந்த இடத்துல அர்ஜுனனுடைய ரதம் நிற்க. அர்ஜுனன் யாரு? சாத்விக பிரகிருதி இருக்கிறவன், தெய்வீ சம்பத்துடையவன். அதனாலதான் மகதிஸ்யந்தரே ஸ்திதௌன்னு விசேஷனம் கொடுத்தார். அர்ஜுனனுடைய ரதம் மகத்தான ரதம், சாமானியப்பட்ட ரதம் அல்ல. ஒரு பக்குவமான ஜீவனோட சரீரம்ங்கிறது, அதுல ஈஸ்வரன் பிரகாசிக்க போறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நல்ல குணங்கள்லாம் ஒரு ஜீவன்கிட்ட காண்றதுன்னா, தன்னுடைய வாழ்க்கையை நினைக்காம மற்றவாளுக்கு வேண்டி தொண்டு பண்றான், நல்லது பண்றான், சேவை பண்றான். அப்படி ஒரு நிலை ஒரு ஜீவன் வந்திருக்குன்னா, அதிக காலத்துக்குள்ளேயே அந்த ஜீவனுக்கு ஈஸ்வர சாட்சா்காரம் கிடைக்கும்னு ஊகிச்சுக்கலாம். அது எப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆகாசத்துல அந்த கிழக்கு பாகத்துல சேப்பா அந்த அருணோதயம் தெரியும். அந்த கோல்டன் கலர்ல மெல்ல அந்த ஆகாசம் பரவற மாதிரி, அதுக்கப்புறம் தான் சூரியன் வருது. அதே மாதிரி இவனுக்குள்ள இந்த லட்சணங்கள்லாம் வரதே ஞானம் மெல்ல மேலுக்கு வரது தான் இந்த லட்சணங்கள்லாம் வருது. இந்த லட்சணங்கள் எல்லாமே பிற்காலத்தில் வரக்கூடிய ஞானத்துக்கு ஒரு முன்குறியா தெரியுது. அதே மாதிரி இங்க அர்ஜுனனுக்கும் இந்த லட்சணங்கள்லாம் இருக்கிறதுனால மகத்தான செந்தனம். அந்த குதிரைகளோ ஸ்வேதைர் ஹயர், வெளுப்பான குதிரைகள், வெளுத்த குதிரைகள், வெளுப்பான குதிரைகள். வெளுப்புங்கிறதே நமக்கு எப்பவுமே சாந்திக்கு பிரதீகம், நன்மையோட பிரதீகம், சாந்தியோட பிரதீகம் இல்லையா? வெளுத்த குதிரைகள். மாதவ பாண்டவ செய்வ,
பாண்டவன் யாரு யுத்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். மாதவனோ சாட்சாத் லக்ஷ்மிபதி. மா அப்படின்னா லக்ஷ்மின்னு அர்த்தம், தவஹ அப்படின்னா ஆத்துக்காரன் அர்த்தம். மா தவன் லக்ஷ்மிபதி, ஐஸ்வர்ய பத்தியா இருக்கிற கிருஷ்ணன் கூட இருக்கான். திவ்யோ சங்கோ பிரதத்மது, அவளுடைய திவ்யமான சங்கநாதம் கேட்டது. அந்த இடத்துல வர பகவான் பேசுறது இல்லை. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பகவான் வாயை திறக்கிறது இல்லை. ஏன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிருஷ்ணனோட ஒரு வார்த்தை கூட ஏன் வரல? பரோட்சமா வருது, டைரக்டா வரல. சஞ்சயனோட வார்த்தை முகேன வருதே தவிர டைரக்டா வரல. ஏன் பகவான் பேசலைன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் வாழ்க்கை, லௌகிக வாழ்க்கை. லௌகிக வாழ்க்கையில ஈஸ்வரன் டைரக்டா பேச மாட்டார். முதல் அத்தியாயம் விஷாத யோகம் இல்லையா? விஷாத யோகம்னா என்ன? துக்கம் நிறைஞ்சு இருக்கிற ஸ்டேஜ் லௌகிக வாழ்க்கை. அந்த லௌகிக வாழ்க்கையில பல பேரும் கேட்கிறாள், ஈஸ்வரன் இருந்தா ஏன் தெரியல, ஈஸ்வரன் இருந்தா ஏன் பேசல? பேச மாட்டார், மௌனமா தான் இருப்பார். அவரை கோவில்ல தான் பார்க்க முடியும், மௌனமா தான் இருப்பார். நம்ம கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டார். நம்ம என்னத்த சொன்னாலும் அவர் ஆன்சர் பண்ண மாட்டார், பேசாம இருப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் பகவான் பேசுறதே இல்லை. அந்த குருக்ஷேத்திர பூமியில இருக்க அர்ஜுனனோட ஆட்டிடியூடும் நம்மள மாதிரி தான் இருக்கு. முதல் அத்தியாயத்துல பார்த்தோம்னா அந்த ரதத்தை கொண்டு நிறுத்துறான். பகவானோ இஸ் an obedient கார் டிரைவர். குரு அல்ல, உபதேஷ்டாவல்ல, ஈஸ்வரன் அல்ல. தனக்கு எந்த நிலை கொடுத்திருக்கா அந்த நிலையில நின்று ஈஸ்வரன் காட்டித்தரார். நம்ம தான் நிக்கிறது இல்லை, பகவான் நின்று காட்டித்தரார். டிரைவராவே இருக்கார், பேசுறதே இல்லை. டிரைவர்னா என்ன பண்ணுவா? சாதாரணமா எஜமானனுக்கு பெரிய ஆபீசரா இருப்பான், அவளை ஏதோ வீட்டுக்கு கூட்டின்னு போனா கூட அவ உள்ள பேசிட்டு இருந்தார், இவ வெளியிலேயே நிப்பா இல்லையா? அதே மாதிரி தான் பெரியவாள்லாம் டிஸ்கஸ் பண்றது, நமக்கு அங்க என்ன வேலை இருக்குன்னு பேசாம இருக்கிற மாதிரி அந்த தன்னோட பொசிஷனுக்கு தகுந்தபடியே இருக்கார் பகவான், பேசாம இருக்கார். அந்த ஸ்டேஜில் அர்ஜுனன் சொல்றார் பகவான் கிட்ட, அர்ஜுனனுக்கும் அந்த பாவம் தான். தனக்கு கூட இருக்கிறது ஈஸ்வரன் நினைக்கல. ஒரு ஜீவன் நினைக்காதே, வாழ்க்கையில எல்லா சக்தியும் இருக்கிறத தனக்கு கையில இருக்கிறது காண்டீவம், உட்கார்ந்து இருக்கிறது வருணன் கொடுத்த ரதம், தனக்கு முன்னால இருக்கிறவாள் தன்னை விட பலக்குறவு இருக்கிறவாள் தான் தன்னால ஜெயிக்க முடியும் தெரியற கான்பிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறத யாரை எதுக்கு கவனிக்கணும்? தன்னால முடியாத காரியம் என்ன? அந்த ஸ்டேஜில் இருக்கான அர்ஜுனன் பகவான் கிட்ட சொல்றார், சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. பர்ஃபெக்ட் ஆர்டர். ஒரு எஜமானன் தன்னுடைய பாஸ் ஒரு கிளர்க்கு கிட்டயோ தனக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயி கிட்டயோ சொல்ற மாதிரி, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. இந்த வார்த்தை கூப்பிட்டது நல்லா இருக்கு, அச்சுதா அப்படின்னு. அச்சுதன்னா ஒருக்காவும் யாரு கீழே விழமாட்டானோ, யாருக்கு சுதி கிடையாதோ, ஒருக்காவும் யாரும் ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டானோ வாழ்க்கையில, இன்ஃபாலிபிள் கைடு. அப்படி இருக்கிறவன் அச்சுதன் முன்னால உட்கார்ந்து இருக்கான். அது தெரியறது உள்ளேந்து. இருந்தாலும் பாவத்தில் எப்படி இருக்குன்னா, அங்க கொண்டு ரதத்தை நிறுத்து ரெண்டு சைன்யத்துக்கு நடுவில். எதுக்கு நிறுத்தணும்? யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்துகாமான் அவஸ்திதான். இவாளையெல்லாம் நான் ஒன்னு பார்க்கட்டும், என் கூட யுத்தம் பண்ண வந்திருக்கிறவாளையெல்லாம் நான் ஒன்னு பார்த்து விடுறேன். கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறத நான் யாரு கூட யுத்தம் பண்ணணும்னு பார்த்து விடுறேன். என் கூட யுத்தம் பண்ண வந்த வாழையெல்லாம் பார்த்து விடுறேன். தார்த்த யோத்ஸ்யமானான் அவேக்ஷேகம் ஏதேத்திர சமாகதாக தார்த்த ராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே யுத்தே பிரிய சிகிர்ஷவஹா. அந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளை
துரியோதனனுக்கு பிரியம் பண்ணறதுக்காக எங்கூட யுத்தம் பண்ண வந்திருக்கிற வாழையெல்லாம் நான் ஒரு கை பார்த்து எல்லாரையும் ஒன்னு பார்த்து விடுறேன், கொண்டு ரதத்தை நிறுத்து அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம பகவத்கீதையிலேருந்து மெல்ல பாகவதத்துக்கு போய் பார்ப்போம். பீஷ்மர் ஸ்துதி பண்றார், டைரக்டா பார்த்தவர். ஒரு மகாத்மாவை பார்த்தோம்னா, ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம்னா பல ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பா இல்லையா? ஒரு பேப்பர்ல பல ரிப்போர்ட்டர்ஸ் எழுதுவா, அதோட எடிட்டர் எழுதுவான், வேற ஏதோ ஒருத்தவன் பார்த்தவன் எழுதுவான், பல பேர் எழுதுவா அந்த இன்சிடென்ட். அதுல அந்த இன்சிடென்ட்லயே இருந்தவா சொல்லுவா. இப்படி பல பேர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் கிடைக்கும். இப்ப பகவத்கீதையில சஞ்சயன் சொல்றார், இப்படி சொன்ன உடனே ஏவமுக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபகித்வா ரதோத்தமம். பகவான் என்ன பண்ணார், ரதத்தை கொண்டு போய் கடகடான்னு கூட்டிட்டு போனார். யாரு பகவான்? யாரு? ரிஷிகேஷா, இந்திரியங்களை எல்லாம் அடக்கின்றவன். ரிஷிகம், ரிஷிகாணினா இந்திரியாணின்னு அர்த்தம், சென்சஸ். அதையெல்லாம் ஈஷா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறவன் ரிஷிகேஷம். குடாகேஷன் அர்ஜுனனுக்கு பேரு. குடாகானா தூக்கம்னு அர்த்தம். தூக்கத்தை ஜெயிச்சவன் குடாகேஷன். தூக்கத்தை ஜெயிச்சவாளுக்கு தான் கீதை. கீதை கேட்கணும்னா விஜிலண்டா உட்கார்ந்து இருக்கணும், அலர்ட்டா உட்கார்ந்து இருக்கணும், அப்பதான் பகவத்கீதை உள்ள ஏறும். குடாகேஷனா இருக்கணும். பகவத்கீதை இந்த 10 நாள் சிரவணம் பண்ணணும்னா தூக்கத்தை ஜெயிச்சவாளா இருக்கணும் இல்லையா? இல்லாட்டா கேட்கறதுக்குள்ள தூக்கம் வந்துடும், இங்கேந்தோ வந்துடும். அப்ப குடாகேஷனா இருக்கணும், அப்பதான் கீதையும் பிரயோஜனப்படும் நமக்கு. அர்ஜுனன் குடாகேஷன், பகவானோ ரிஷிகேஷன். அந்த ரிஷிகேஷன் என்ன பண்ணா, குடாகேஷனை அழைச்சுன்னு அந்த ரதத்தை எடுத்துட்டு சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபகித்வா ரதோத்தமம். 2 சைன்யம் 2 சைட்லயும் இருக்கு, நடுவுல கொண்டு நிறுத்தினாராம் ரதத்தை. யாருக்கு முன்னால நிறுத்தினார் பகவான்? எங்கேயாவது ஒரு ஓரமா நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டா பகவானுக்கு தெரியும் எங்க நிறுத்தணும்னு. பீஷ்ம துரோண பிரமுகதா சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் மஹீக்ஷிதாம் உவாச்சா. சஞ்சயன் சொல்றார், ரதத்தை அப்படியே கொண்டு போய் நிறுத்தி யாருக்கு முன்னால, ஒரு பக்கம் பீஷ்மர். அர்ஜுனனுக்கு பார்த்தாலே உள்ளம் குழைஞ்சு போயிடும். கொள்ளு 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 தாத்தா, மடியில எடுத்து வச்சுண்டு லாளிச்ச தாத்தா, வாத்சல்யம் காட்டின தாத்தா, தனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற ஒரு தாத்தா ஒரு பக்கம், தனக்கு எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வர துல்லியமா நினைச்சுட்டு இருக்கிற ஆச்சாரியர் ஒரு பக்கம். பீஷ்ம துரோண பிரமுகதா. அவ 2 பேரும் நிக்கிறா. அவ மாத்திரம் அல்ல, அந்த பக்கம் கிருபாச்சாரியர் இருக்கார், இந்த பக்கம் வேற யாரெல்லாமோ இருக்கா, மாமா இருக்கார், பந்துக்கள் இருக்கா, சகோதரர்கள் இருக்கா, எல்லாருக்கும் நடுவில் கொண்டு போய் ஒரு நிறுத்தினார். அப்புறம் சஞ்சயன் சொல்றார், பகவான் என்ன சொன்னாருங்கிறத சஞ்சயன் ரிப்போர்ட் பண்றார். இங்க பஷ்யேதாம் பார்த்த பஷ்யேதான் சமவேதான் குருநிதி. ஹே பார்த்த, எல்லாரும் நிக்கிறா, கௌரவாள்லாம் நிக்கிறா பாரு அப்படின்னு பகவான் தலையை தாத்தின்னு உட்கார்ந்து விட்டார். நீ எல்லாம் உன் பொறுப்பு, சமவேதான் குருநிதி அப்படின்னு. பாகவதத்துல பீஷ்மர் சொல்றார், அந்த சீன் எப்படி இருந்தது அந்த பிக்சர்னா, சபதி சகி வச்சோ நிஷம்ய மத்தியே நிஜபரயோர் பலயோர் ரதம் நிவேஷ்ய பரசைனிக ஆயுரக்ஷ்ணாஹிருதவதி. சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்தியே நிஜபரயோர் பலயோர் ரதம் நிவேஷ்ய பரசைனிக ஆயுரக்ஷ்ணாஹிருதவதி பார்த்தசகே ரிதிர்மமாஸ்து. சபதி சகிவச்சோ நிஷம்ய, இந்த அர்ஜுனனுடைய வார்த்தையை கேட்டு பகவான் 2 பேருக்கும் நடுவில் கொண்டு ரதத்தை நிறுத்தினார். அந்த ரதத்திலேயே ஏறி நின்னாராம். அப்படி இடுப்புல கையை வச்சுன்னு அப்படியே நின்னாராம். எல்லாம் பார்த்தாராம், இந்த சைன்யத்தை எல்லாம், குரு சைன்யத்தை எல்லாம் அப்படி பார்க்கிறார். பார்க்கறது அஜ்ஞானிகளா துரியோதனன் மாதிரி இருக்கிறவா வேணா நினைச்சுப்பா, இவர் ஏதோ சைன்யத்தை எப்படி வியூ பண்றான்னு நினைச்சுப்பா. ஆனா அறிவு இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து பகவான் என்ன பண்றார். பீஷ்மர் சொல்றார், அந்த பார்வையிலேயே எங்களுக்கு தெரிஞ்சாச்சு பகவான் ஹிட் லிஸ்ட் இஸ் கெட்டிங் ரெடி. அந்த பார்த்த பார்வையிலேயே பரசைனிக ஆயுஹு அக்ஷ்ணா ஹிருதவதி, அந்த கண்ணாலேயே
பரசைன்யத்துடைய ஆயுசு எல்லாம் அப்படியே ஹரிச்சுண்டாச்சு, எடுத்துண்டாச்சுன்னு தெரிஞ்சாச்சு. பரசைனிக ஆயு ரக்ஷணாகிருதவதி, அந்த ரூபம் என் முன்னால நிற்கிறதுங்கிறார் பீஷ்மர். பரசைனிக ஆயு ரக்ஷணாகிருதவதி பார்த்தசகேர திருமமாஸ்து, அந்த பார்த்தனுடைய சகாவா இருக்கிற அந்த பகவான் கிட்ட என்னுடைய மனசு ரமிக்கட்டும். அங்க நின்னது மாத்திரமல்ல, வியவஹித பிரதனாமுகம் நிரீட்சிய ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியா குமதி மஹரத் ஆத்மவித்யாய சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. வியவஹித பிரதனாமுகம் நிரீட்சிய, முன்னால நிற்கிற சைன்யத்தை எல்லாம் அர்ஜுனன் பார்த்தான். ரதத்தை கொண்டு நிறுத்தின உடனே பகவானுக்கு தெரியும் எந்த இடத்துல நின்னா அர்ஜுனனுக்கு அஃபெக்ட் ஆகும்னு தெரியும். இதானே வேலை, ஈஸ்வரனுடைய வேலையே ரெண்டு. அஜ்ஞானிகளுக்கு ஈஸ்வரன் அதுவா பிரகிருதி போகத்தை கொடுத்துட்டு இருக்கும். அஜ்ஞான நிலையில நம்ம சுவாமிகிட்ட போய் வேண்டிக்கிறதும் போகம்தான், போகத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்பதான் அந்த சுவாமி கிட்ட நம்பிக்கையும் வரும் இல்லையா? அந்த சுவாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா கிடைச்சது, அதனால நம்பிக்கை வந்து இது கொடுத்துட்டு இருக்கும், போகத்தை கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆர்த்த ஜீவன் பக்குவப்படுறதுங்கிறதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா, இவன் கேட்டாலும் ஒன்னும் கிடைக்காது. எந்த சாமிகிட்ட போய் முட்டிண்டாலும் சுவாமி ஒன்னும் கொடுக்க மாட்டார். ஏன்? சின்ன குழந்தை ஏதோ சாக்லேட் கேட்டா கொடுக்கலாம், தாத்தாக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கு, சாக்லேட் கொடு, பாயசம் பண்ணி கொடுன்னு கேட்டா அந்த தாத்தா கிட்ட பிரியமா இருக்கிறவா உண்டாக்கி கொடுப்பாளோ, பண்ணி போடுவாளோ? நீங்க சாப்பிடப்படாது அதனால தரமாட்டோம்னு சொல்லுவா, பிரியத்தினாலேயே இல்லையா? அதே மாதிரி பகவானுக்கு தெரியும் இந்த ஜீவன் நிறைய போகம் அனுபவிச்சாச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேல கேட்டா கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ஜீவன் என்ன கேட்டாலும் கிடைக்காது. மாத்திரமல்ல, நல்லதுன்னு இந்த ஜீவன் நினைச்சுன்னு கேட்கிற போகத்தை கொடுக்க மாட்டார்னு மாத்திரமல்ல, கஷ்டங்களை நிறைய கொடுப்பார். கஷ்டங்களை அனுபவிக்கிற ஸ்டேஜில் கொண்டு நிறுத்துவர் இந்த ஜீவனை, தளர்ந்து போயிடும். ஏன் தளர்ந்து போனோம், ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டா, இதை சுத்தம் பண்ணி எடுக்கணும். திருப்பியும் யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்றது வாசிஷ்டம். அதுல வசிஷ்டருக்கு பிரம்மா ஞானோபதேசம் பண்ணின ஒரு கதை இருக்கு. வசிஷ்டர் வந்து பிரம்மாவோட மானச புத்திரன், பிரம்மாவோட மனசுலேருந்தே பிறந்தவர் வசிஷ்டர். அவர் பிறக்கிறதையே சனக சனந்தன சனத்குமாராதிகள் மாதிரியே ஞானிதான். ஆனா அப்படியே அவரை லோகத்துக்கு அனுப்பினா மற்றவாளோட கஷ்டமே புரிஞ்சுக்க முடியாது. பிறக்கிறதையே ஞானியா பிறந்த கஷ்டம் என்னதுன்னு தெரியாது, ஞான நிலையிலே இருக்கார் அவர். அப்ப பிரம்மா என்ன பண்ணார், நீ கொஞ்சம் ஆச்சாரியனா லோகத்துக்கு இருக்க வேண்டியவன், அதனால முதல்ல ஒரு சாபத்தை கொடுத்தாராம். உன் மனசு கொஞ்ச நேரம் லோக விஷயத்துல எல்லாம் அலையட்டும்னு ஒரு சாபம். இந்த சாபத்துல என்னாச்சு, ஒரு செகண்டுக்குள்ள 1000 யுகம் போயிடுச்சு வசிஷ்டருக்கு. டைம்ங்கிறது நம்ம கான்செப்ட் தானே. ஒரு க்ஷணத்துக்குள்ள 1000 யுக காலம் கஷ்டப்பட்ட மாதிரி என்னெல்லாமோ அனுபவங்கள் வந்துடுத்து. அனுபவம் வந்த உடனே வசிஷ்டர் என்ன பண்ணணும் தெரியாம இருக்கிறத பிரம்மா என்ன சொல்றார், அந்த வசிஷ்டரை தூக்கி தன் தாமரை, தான் உட்கார்ந்து இருக்கிற தாமரை எதெல்லாம் முன்னால உட்கார வச்சு சொல்றார், இப்போ மனசு ரொம்ப அலையிறது இல்லையா? ஆமா ரொம்ப அலையிறது, இப்ப நீ என்கிட்ட பிரம்ம வித்தியை கேளு, நான் உனக்கு சொல்றேன். இப்படி அலைஞ்ச அப்புறம் நீ கேட்கணும், நான் சொல்லணும். அப்பதான் நாளைக்கு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வந்து கேட்டான்னா அவன் நிலை என்னன்னு உனக்கு புரியும். அப்பதான் அவனுக்கு தகுந்தபடி உனக்கு உபதேசம் பண்ண முடியும். அதனால கேளு, நான் சொல்றேங்கிறார். அதுக்கப்புறம் உபதேசம், அதுக்கப்புறம் திருப்பியும் பூர்வ நிலைக்கே வருது. எந்த நிலையும் நிம்மதியா இருந்ததோ அந்த நிலைக்கே திருப்பி போறது. அலையறது தான் காருண்யம் ஏற்படும் ஜீவனுக்கு. தன்னுடைய தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டா பரத்தியார் கஷ்டத்தை பார்த்தா தெரியும். தனக்கு பசி அனுபவிச்சிருந்தா மத்தவன் பசி பார்த்தா என்ன பசி தெரியும்.
அதே மாதிரி ஞானிக்கு ஏன் காருண்யம் வருது? ஞானி எல்லா யோனிகள்லயும் எல்லாவித கஷ்டங்களையும் அனுபவிச்சு பூர்ண நிலையில தான் ஞானியா இருக்கான். அதனால தான் அனுபவிச்ச எல்லா ஜீவராசிகள்லையும் தான் பிரவேசிச்சு வந்திருக்கிறதுனால சர்வ ஜீவராசிகளுடைய துன்பங்களும் என்னன்னு தெரியும். அதனால காருண்யம் ஏற்படுறது. அந்த ஐடென்டிபிகேஷன் தானே காருண்யம்ங்கிறது. காருண்யம்னு என்ன? தாதாத்மியம் தான் காருண்யம். அந்த காருண்யம் ஏற்படுறது உள்ள அந்த காருண்யம் வருது. அதனால ஈஸ்வரன் என்ன பண்ணுவார்? ஜீவன் பக்குவப்படுறத ஜீவனுக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், வியோகங்கள் பலதையும் கொண்டு வருவார். அப்பதான் அந்த ஜீவன் பிரம்ம வித்யை விரும்பும். இங்க அர்ஜுனனை என்ன பண்றார் பகவான்? நல்ல கான்பிடண்டா இருந்தவன எங்க போய் நிறுத்தணுமோ கரெக்டா அங்க கொண்டு நிறுத்தினார். பீஷ்ம துரோண பிரமுகதா. நன்னா பாரு பார்த்தா அப்படின்னு சொல்றார். அர்ஜுனன் பார்த்தான். துரியோதனை கொண்டு நிறுத்தினா பிரயோஜனப்பட்டிருக்குமோ? ஒன்னும் பிரயோஜனப்பட்டிருக்காது. அவனுக்கு துவேஷம் தான். இவளையில எப்படி கொல்லணும்னு தான் பார்ப்பேன். ஏன்னா ஆசுர சம்பத்து நிறைஞ்சவன், ஆசுரி சம்பத்து. ஆனா அர்ஜுனனோ தெய்வீ சம்பத்துடையவன். இவாளெல்லாம் பார்த்த உடனே தன் முன்னால நிக்கிறவாளெல்லாம் பார்க்க யார பார்த்தான்னா இவாளெல்லாம் ஏதோ ஷூட் பண்றதுக்கு தனக்கு முன்னால நிறுத்தி இருக்கிற சத்ருக்கள்னு தெரியல அர்ஜுனனுக்கு. ஏதோ விதத்துல அன்பு ஏற்படுறது. தத்ர அபஷ்யது ஸ்திதான் பார்த்தா. சத்ருக்களை காண முடியல அர்ஜுனனுக்கு. அதுதான் நன்மைங்கிறது. தன்னுடைய சத்ருன்னு பார்க்க முடியல. அசுர சம்பத்தா இருந்தா அம்மா அப்பாவா இருந்தா கூட சத்ருவா தோணும். தனக்கு ஏதோ விரோதம் பண்ணி கொடுத்துனா தன்னோட அப்பாவாவே இருக்கலாம், அவர் எனக்கு அப்பாவாது அப்படின்னு சத்ருன்னு படும் இல்லையா? இவ்வளவு துரோகம் பண்ணிட்டும் தன் முன்னால நிக்கிறவாள் சத்ருன்னு அர்ஜுனனுக்கு படல. இதுதான் தெய்வீ சம்பத்துன்னு அர்த்தம். அவன் முன்னால நிக்கிறவாளை பார்த்த தத்ர அபஷ்யத் ஸ்திதான் பார்த்தா பித்ருன் அத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்திரான் பௌத்ரான் சகீன் ததா ஸ்வசுரான் சுஹൃதச்சைவ சேனையோருபயோர் அபி. தன்கிட்ட மாத்திரமல்ல, இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்க தன்னுடைய அப்பாவுடைய வயசானவா, சித்தப்பா பெரியப்பாவாள்லாம், அது மாதிரி தன் தாத்தா பிதாமகான், தனக்கு பூஜ்யனான ஆச்சாரியர், ஆச்சாரியான், ஒரு ரீஃபைன்டு மைண்ட். மோஸ்ட் ரீஃபைன்டு குவாலிட்டிஸ்ல ஒண்ணு ரெவரன்ஸ், பகுமானம்ங்கிறது, பக்திங்கிறது, பிரியம்ங்கிறது. அது எதுல வேணா வரட்டும், ஃபேமிலியில குடும்பத்தில் இருக்கிறவாள்கிட்ட வரட்டும், அம்மா கிட்ட வரட்டும், அப்பா கிட்ட வரட்டும், ஆச்சாரியர்கிட்ட வரட்டும், ஒரு நாய் கிட்ட வரட்டும், பூனை கிட்ட வரட்டும், கல்லு கிட்ட வரட்டும், மண்ணு கிட்ட வரட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஜீவனுக்குள்ள அந்த ஒரு பகுமானம் பக்திங்கிறது வரதா அது பெருசு. இப்ப இங்க அர்ஜுனனுக்கு அதுதான் வருது. ஆச்சாரியன்னு பாக்குறான், பிதான்னு பாக்குறான், பிதாமகன்னு பாக்குறான், சகோதரர்கள்னு பாக்குறான், புத்திரன்மார்னு பாக்குறான், தனக்கு கீழே இருக்கிற குழந்தைகள்னு பாக்குறான். இவெல்லாம் அடிச்சுக்கு போறாளே, தன்னுடைய பிள்ளை இருக்கான், அபிமன்யு இருக்கான் இந்த பக்கம், அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தா தன்னோட சகோதரர்களோட பிள்ளைகள்லாம் இருக்கான். இவெல்லாம் அடிச்சுக்கு போறாளே. தன்னை பத்தி நினைக்கல, தன்னை பத்தி நினைச்சிருந்தா இப்படி தோணாத, மத்தவாளை பத்தியே நினைச்சு கவலை வந்துடுத்து. ஸ்வசுரான் மாமாமார்லாம் நிக்கிறான், மாமனார் நிக்கிறார், இந்த பக்கம் இருக்கிறவனோட ஒருத்தனோட மாமனார் அந்த பக்கம் நிக்கிறான், ரெண்டு பேரும் ரெண்டு சைடுல நின்று இருக்கான். சுஹൃதச்சைவ சேனையோர் உபயோர் அபி, ரெண்டு பக்கமும் சுஹൃத்துக்கள் நிக்கிறான், ரெண்டு சைன்யத்திலையும் ரெண்டு பக்கமும் நிக்கிற. இவாள்லாம் யுத்தம் பண்ண போறா. தான் சமீக்ஷ ச கௌந்தேயாக, இவன் யாரு? குந்தியோட பிள்ளை. குந்தி எப்படி இருக்கிறவர்? பழுத்த பழம். பாகவதத்துல ஆரம்பத்திலேயே அந்த குந்தியை வச்சுண்டுதான் பாகவதம், குந்தியோட ஸ்துதி தான் பாகவதத்துல ஆரம்பத்திலேயே.
அந்த பரம சாத்வியா இருக்கிற அந்த குந்தியோட பிள்ளை அதை ஞாபகப்படுத்திண்டே சஞ்சயன் சொல்றார், ச கௌந்தேயா சர்வான் பந்தூன் அவஸ்திதான். தன்னுடைய பந்துக்கள்லாம் முன்னால நிற்கிறவாளை பார்த்த உடனே கிருபையா பரயாவிஷ்டா, அர்ஜுனனுடைய உடம்புல இருக்கிற ஓரோ செல் ஓரோ கோஷமும் காருண்யத்தால நிறைஞ்சது. அந்த துன்பம்ங்கிறது நாட் தட் அர்ஜுனன் ஒரு பர்சனாலிட்டியா நின்று துன்பம் அனுபவிச்சார்னு இல்ல, துன்பம்ங்கிறது ஒரு கடலா பெருகி அதுல தான் கரைஞ்சு போயிடுத்த அர்ஜுனனுக்கு. கிருபையா பரயாவிஷ்டா விஷீதன் இதம் அப்ரவீத். இங்கதான் விஷாதம்ங்கிற வார்த்தை வருது. விஷீதன் இதம் அப்ரவீத். அர்ஜுனன் விஷாதத்துல நிற்கிறான். இந்த விஷாதம் எங்கேருந்து வந்தது? தெய்வீ சம்பத்திலிருந்து வந்தது. நல்லவாளுக்கும் துன்பம் வரும் இல்லையா? கெட்டவாளுக்கு மாத்திரமல்ல, நல்லவாளுக்கு நிறைய துன்பம் வரத்தான் செய்யும். விஷீதன் இதம் அப்ரவீத். அந்த விஷாதம் அவனுக்குள்ள வரது அர்ஜுனனுக்கு. இந்த விஷாதத்துக்கு பரிகாரம் என்ன? நல்லது கெட்டதுங்கிறது ரெண்டையுமே தாண்டி போனோம். இந்த விஷாதத்துல தான் பகவான் முன்னால நிற்கிறான். அர்ஜுனன் சொல்றான், பகவானும் பார்த்தார் அர்ஜுனனோட அந்த டிரான்ஸ்பர்மேஷன். ஆச்சாரியருக்கு நன்னா தெரியும், குருவுக்கு நன்னா தெரியும். சிஷ்யன் அப்படியே உருகி நிற்கிறான் முன்னால. அப்பதான் வித்தியை ஏத்த முடியும் உள்ள. இத்தனை நாளா கேட்கலையே அர்ஜுனன், இத்தனை நாளா இந்த ரிசெப்டிவிட்டி வரல. நமக்கு ஒரு துன்பம் வரத்தையோ உள்ள முருகிறதையோ ஓரோ கோஷமும் நம்ம உடம்புல இருக்கிற ஓரோ செல்லும் உருகும். அந்த சமயத்துல நம்ம சிஸ்டத்துல பகவத் வித்தியை ஏத்தினா அது ஓரோ செல்லுக்குள்ளேயும் போய் உட்காந்துக்கும், அப்படியே அசிமிலேட் ஆயிடும். உருக்கி ஏத்தணும் இல்லையா? ஒரு இரும்பு கூட சேர்த்துறத என்ன பண்றோம்? ஒரு இரும்பு உருக்கி இனி ஒரு இரும்பு அது கூட சேர்த்துறோம். அது மாதிரி இங்க அர்ஜுனன் உருகி நிற்கிறான் பகவான் முன்னால. பகவான் சொல்றார், திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே நச சக்னோமி அவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனஹ. அர்ஜுனன் சொல்றான், பகவானே என்னால ஒன்னும் பண்ண முடியல. திருஷ்டுவேமம் இதெல்லாம் பார்த்தேன், இங்க பார்க்க சொன்னாலே பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா ஸ்வஜனம், இங்க ஒரு மமதை இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ப்ராப்ளம். தெய்வீ சம்பத்தி இருக்கு, ஆனா பூர்ணம் அல்ல. ஏன் பூர்ணம் அல்லன்னா, இப்போ தன்னுடைய பந்துக்கள் தான் பார்க்கிறான். எத்தனையோ பேரை வதிச்சிருக்கான் இதுக்கு முன்னாடி, அப்பெல்லாம் வரல இது. ஆனா அர்ஜுனனுக்கும் துரியோதனுக்கு என்ன வித்தியாசம்? துரியோதனுக்கு தன்னுடைய பந்துக்கள் ஆனாலும் பரவாயில்ல, அவளை அடிச்சாலும் தான் சௌக்கியமா இருக்கணும். அர்ஜுனனுக்கு தன்னுடைய பந்துக்கள்னு விகசிச்சிருக்கு. தான் தன்கிட்ட மாத்திரமா நிற்காம, தன் குடும்பம்னு மாத்திரம் நிற்காம ஸ்வஜனம்னு வளர்ந்திருக்கு. ஸ்வஜனங்களை வதிக்கப்படாது, ஸ்வஜனங்களுக்கு கஷ்டம் வரப்படாதுன்னு நினைக்கிறான். நம்ம என்ன பண்ணணும்? மற்ற ராஷ்டிரங்கள்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இந்தியா நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். விகசிச்சு நிற்கிறது இல்லையா? அது கொஞ்சம் கூட விகசிச்சாலும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு வாயால சொல்றோம் இல்லையா? ஆனா அந்த மந்திரம் முதல்ல எந்த ரிஷியோட வாயிலேந்து வந்ததோ அவர் ஹிருதயம் எப்படி இருந்திருக்கும்? எந்த ரிஷியோட வாயிலேந்து அந்த வார்த்தை விழுந்ததோ முதல்ல அவர் யாரும் சொன்னதை பார்த்து பைஹார்ட் பண்ணி சொல்லல. ஸ்ரோத்ரே வாக் விவருதாஸ்ஸ வேதாஹ வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்யாம் பிருத்திவி சர்வபூதாந்தராத்மா. ஆத்மா எப்படி இருக்குன்னா, அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியோ. சந்திரனும் சூரியனும் அதுக்கு ரெண்டு கண்ணுகள். அக்னி அதோடைய சிரசு. வாக் விவருதாஸ்ஸ வேதாஹ, வாயை திறந்தா வேதமாம். அந்த வாயிலேருந்து விழுறது வேதம். வாயு பிராணஹா, வீசர காத்து அவனுடைய பிராணன். அவனுடைய ஹிருதயமோ விஸ்வம் ஹிருதயம்.
விஸ்வம் பூரா, பிரபஞ்சம் பூரா அவனுடைய ஹிருதயம். அப்படி இருக்கிறவனுக்கு ரெண்டுன்னு பார்க்கவே முடியாது. அதுதான் அத்வைதம். அத்வைதம்ங்கிறது ஒரு சித்தாந்தமே அல்ல. அத்வைதம்ங்கிறது தியரிட்டிக்கலி அதுக்கு நிற்க முடியாது. சாதாரண மனுஷன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. அத்வைதம் தியரி அல்ல, அத்வைதம் அனுபவம். சித்தாந்தபரமா அத்வைதத்தை ஒரு லிமிட்டுக்கு மேல ப்ரூவ் பண்ண முடியாது. அத்வைதம் அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்கணும். அது எங்க வருது? பிரபஞ்சம் பூரா நானே. பிரபஞ்சத்துடைய எல்லா துன்பங்களும் சுகங்களும் எல்லாம் தன்னில தான் இருக்கு. அதான் ஹிருதயம் அப்படியே விகசிச்சு விஸ்வாகாரமா நிற்கிறது. இப்ப இங்க அர்ஜுனனுக்கு மற்றவாளுடைய துன்பம் எல்லாம் தன்னுடைய துன்பமா படுறது ஒரு லிமிட்டட் சர்க்கிள்ல விகசிச்சிருக்கு. அங்க சொல்ற ஸ்வஜனம், என்னுடைய பந்துக்கள்லாம் கஷ்டப்படுறாள். சீதந்தி மம காத்திராணி, பகவானே என்னோட உடம்பெல்லாம் அப்படியே கழிஞ்சு போயிடுறது. சீதந்தி மம காத்திராணி முகம் ச பரிசுஷ்யதி, வாயில தண்ணியெல்லாம் வத்தி போயிடுத்து, நீர் வத்தி போயிடுத்து, நாக்கெல்லாம் வறண்டு போயிடுது, ட்ரை ஆயிடுத்து. சீதந்தி மம காத்திராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஷ சரீரமே, உடம்பெல்லாம் வேர்க்கிறது. ரோமஹர்ஷாயதே காண்டீவம் சிரம்சதே ஹஸ்தாத், கையிலேருந்து காண்டீவம் வில்லு அப்படியே கீழே விழுந்து போறது. துவச்சைவ பரிவ தஹ்யதே, உள்ளேலாம் எரியறது. நத சக்னோமி அவஸ்தாதும், பகவானே எனக்கு நிற்க முடியல. பிரமதீவச்சமே மனஹா, மனசு இப்படி எங்கேயோ தலை சுத்துறது. பிபி எல்லாம் ஷூட் அப் ஆன மாதிரி எதெல்லாமோ அனுபவம் வருது, தலை சுத்துறது. பிரமதீவச்சமே மனஹா. அப்ப மனசு துர்பலமாகறத என்ன பண்ணும் தெரியுமோ? ஒரு பள்ளி கத்தினா ஆபத்து வரப்போறதுன்னு தோணும். நமக்கு பிடிக்காத யாராவது வந்தா துஷகணும்னு தோணும். இதெல்லாம் மனசு துர்பலமாகறதோட லட்சணம். நிமித்தானி பஷ்யாமி விபரீதானி கேசவா, அதானே எதை பார்த்தாலும் பயந்துக்கிறோம். ஏதோ ஒருத்தன் நோட்டீஸ் அடிச்சு போட்டு சனி பயிற்சின்னு போட்டாச்சுன்னா இங்க கிட்டு 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 கிட்டுன்னு ஆடியச்சு. ஏன்? நமக்கு ஏற்கனவே துர்பலமா இருக்கும், அதுல யாராவது ஒருத்தன் பயமுறுத்தினா போறோம், என்னத்தை கேட்டாலும் கொடுத்துடுவோம் இல்லையா? மனுஷன் மனசு துர்பலமா இருக்கும். எல்லாத்தையும் பயந்துக்கிறோம், சகல பிராணிகளையும் பயந்துக்கிறோம், சகல கிரகங்களையும் பயந்துக்கிறோம். நம்ம பக்தி கூட தௌர்பல்யம் தான். பகவான பயந்துக்கிறோம், அவர் எங்கேயாவது கோவிச்சுன்னு விடுவாரோன்னு பயந்துக்கிறோம். இல்லாம பிரேமத்திலேயே பண்றது பக்தி. எல்லாம் தௌர்பல்யம். இங்க அர்ஜுனன் சொல்ல நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி கேசவா, ஹே பகவானே எல்லாம் விபரீதமான துஷகுணங்கள்லாம் தெரியுது. சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி சொல்றார், that wonderful intellect which has no cobwebs in it. கிருஷ்ணன் எப்படி இருக்கிறவர்னா, எந்த வித நம்ம பிரெயின் எல்லாம் திறந்து பார்த்தா அங்கெல்லாம் செலந்தி வலை போட்டிருக்கும், 8 காலி வலை. என்னன்னா பலவித பிலீஃப்ஸ், பயங்கள், பொய்யான நம்பிக்கைகள், எந்த விதத்திலையும் நிலநிற்பில்லாத நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைன்னு சொல்றோமே. இந்த மூட நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? பயத்தினால நம்பக்கூடியது. இப்படி பலதையும் பிரெயின்ல வச்சுட்டு இருக்கோம், சகலத்தையும் பார்த்து பயந்துப்போம். கொஞ்சம் பார்த்தா தெரியும் நம்மளை வச்சுட்டு ஏமாத்திரவா நிறைய இருக்கா சொசைட்டியில். நீங்க இப்படி வாங்க, உங்களுக்கு இந்த கஷ்ட காலம் எல்லாத்தையும் தீர்த்து தரேன். அவன் குடும்பத்தில் போய் பார்த்தா அதை விட 1000 கஷ்டமா இருக்கு. அவன் கஷ்டத்தையே அவனால தீர்க்க முடியல. கொஞ்சம் புத்தி இருக்கிறவன் நினைச்சா தெரியும், இதனால ஒன்னும் பண்ண முடிய போறதுலாம் தெரியும். இருந்தாலும் அவன் சொல்றான், உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். 2 காலம் நொண்டியா இருக்கிறவன் ஒத்த கால் நொண்டியா போறவனை பார்த்து நொண்டின்னு கூப்பிடுற மாதிரி. இதுதான் உபனிஷத் ரிஷிகள் பார்த்து சொன்னா, அந்தே நைவன் ஈயவானா யதாந்தாக. ஒரு குருடன் மற்ற குருடால எல்லாம் பார்த்து சொன்னானோ, உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். அவனோட லாஜிக் ஏதோ ரொம்ப நன்னா தான் இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, இத்தனை நாளா கண்ணு தெரியறவாள் தான் கண்ணு தெரியாத வாழ்க்கை வழிகாட்டின்னு இருந்தா, ஆனா கண்ணு தெரியாதவாளோட கஷ்டம் என்னதுன்னு கண்ணு தெரியாதவனுக்கு தான் தெரியும். அதனால உங்களுக்கு எல்லாம் நான் வழிகாட்டுறேங்கிறானோ. எப்படி எங்க போய் சேருவான்? அந்தே நைவ நீயமானா யதா அந்தாக. ஆச்சாரிய பகவத்பாதர் ஒரு இடத்துல சொல்றா,
அந்த பரம்பரேயம் சம்சார சரணி. இந்த லோகம்ங்கிறது என்ன? குருடம்மாரோட கோஷ யாத்திரை. அது என்ன சொல்லுவேன் தமிழ்ல? கோஷ யாத்திரா. எல்லாம் கொடி பிடிச்சுட்டு வரி வரியா போவாள. ஒருத்தன் போனா பின்னால எல்லாம் போயிடுறது. கேள்வியே கேட்க மாட்டாளே. வாஸ்தவமா இல்லையான்னு கேட்கறதே கிடையாது. என்னத்த சொல்லிங்கோ நம்புறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அது வாஸ்தவமானு கேட்கவே மாட்டான். ஒருத்தம் பண்ணினானா இன்னொருத்தம் பண்ணு. திருவண்ணாமலையில ரொம்ப ஆச்சரியம். ஒரு 4 வருஷம் முன்னால வேற பிரதட்சணத்துக்கு இப்படி கூட்டம் கிடையாது. இப்ப 4 வருஷமா யாரோ ஒருத்தன் என்னத்தையோ கிளப்பி விட்டு இருக்கான். கூட்டமோ கூட்டம். அன்னைக்கெல்லாம் ஆசிரமத்துல அங்கெல்லாம் இருக்க முடியாது, அப்படி கூட்டம். அது கூட்டம் வேற, அது விசித்திரமா இருக்கு. ஏதோ அண்ணாமலையார் சித்திராலய வாழலாம், அனுகிரகம் தான். ஆனா அதுலயும் ஒரு வேடிக்கை என்னன்னு பார்த்தா, ஒருத்தன் பெருசா ஒரு ஊதுபத்தி வச்சுட்டு போவான். அவன் போனானா பின்னால இருக்கிறவாள்லாம் அதே மாதிரி ஒரு ஊதுபத்தி. ஒருத்தன் ஏதோ கொடியை பிடிச்சுன்னு நடக்கிறான், இருக்கிறவாள்லாம் கொடியை பிடிச்சுன்னு நடக்கிறான். தலையில ஏதோ துணியை கட்டி நடக்கிறான். திருப்பி இருக்கிற யாரு கண்டுபிடிச்சா, எங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு ஒன்னும் தெரியல. அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அவர் குருவாயூருக்கு வந்தப்போ, குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண போறத கோவில் எப்படி நுழையிற சமயத்துல தலை மேல இடிக்காம இருக்கிறதுக்கு அவர் இப்படி தொட்டுண்டு உள்ள போனாராம். அவர் போனதை பார்த்தவாள்லாம் பின்னால இருக்கிறவாள்லாம் அதே மாதிரி தொட்டுண்டு உள்ள ஒருத்தன் பண்ணான்னா, മുമ്പേ ഗമിക്കുന്ന ഗോവു തന്റെ പിന്നെ ഗമിക്കുന്നു പശുക്കളെല്ലാം அப்படின்னு மலையாளத்துல ஒரு சொல்லுண்டு. ஒரு மாடு போனா அந்த மாடு பின்னால. மாடை விட நல்ல எக்ஸாம்பிள் ஆடு. இந்த ஆடுகள் இப்படித்தான். அதனால்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளையெல்லாம் ஆடுன்னு கூப்பிட்டார் போல் இருக்கு. ஒரு பையன் ஸ்கூல்ல டீச்சர் கணக்கு போடுறா, மேத்தமேட்டிக்ஸ். அப்ப அந்த பையன் கிட்ட கேட்டாலாம், ஒரு ஃபென்ஸுக்குள்ள 10 ஆடு இருக்கு, அதுல இருந்து 4 ஆடு வெளியில போயிடுத்து, மீதி எத்தனை ஆடு இருக்கும் அப்படின்னு கேட்டான். அந்த பையன் சொன்னானா ஒண்ணுமே இருக்காது. அந்த டீச்சர் குச்சி எடுத்து அடிக்கிறதுக்கு போனப்போ, நீங்க குச்சி எல்லாம் கையிலேயே வச்சுங்கோ, உங்களுக்கு வேணா மேத்தமேட்டிக்ஸ் நன்னா தெரியுமா இருக்கலாம், எனக்கு ஆடை பத்தி நன்னா தெரியும், எங்க அதுல நிறைய ஆடு இருக்கு, 4 ஆடு வெளியில போனா மிச்சம் ஆடு அங்க இருக்காது, அது பின்னால போயிடும். இந்த ஹேர்டு மென்டாலிட்டி இது நமக்குள்ள இருக்கு. ஒருத்தன் போனா பின்னால போ, கேட்காதே, கேள்வி கேட்காதே. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் சேர்ந்துட்டா அவ ஏதோ ப்ரொடெக்ஷன் ஆயாச்சு. இந்த நம்பிக்கை அப்படின்னு வச்சுட்டோமே, நம்ம எல்லாம் பழச்சுட்டோம், நம்ம பழச்சுட்டோமா இல்லையான்னு பார்க்கவே மாட்டோமே. பழச்சுட்டோம் அப்படின்னு பிரெயின்ல ஏத்திக்கிறது, அப்புறம் ஃபர்தர் மூவ்மெண்டே கிடையாது இல்லையா? இப்படி நிறைய அழுக்கு பிரெயின்ல இருக்கு. இதுதான் அழுக்குன்னு பேரு. அசுத்திங்கிறது இதுதான். சும்மா சாதாரணமான காமம் கோபம் இதெல்லாம் அல்ல. வாஸ்தவமான அசுத்தி என்னதுன்னா, கேள்வி கேட்காம தூங்கிட்டு இருக்கு பாருங்க இந்த ஜீவன், ஜென்ம ஜென்மாவா. அனாதி மாயையா சுப்தகா அப்படிங்கிறது. அனாதி காலமா அந்த மாயை தூக்கம் பண்ணி வச்சிருக்கு. கதை பண்ணி தூக்கம் பண்ணுமா. யோக வாசிஷ்டத்துல சொல்றத, அதுக்கு ஒரு கதை சொல்றா. ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு போடுறது, இந்த குழந்தை சொல்றது, அம்மா நீ கதை சொன்னாதான் நான் தூங்குவேன், கதை சொன்னாதான் தூங்குவேன். இந்த அம்மா கதை சொல்றா. என்ன கதைன்னா, ஒரு பேரன் உமன், வந்தியா, குழந்தையே பிறக்காது அவளுக்கு இல்லையா? அப்படி இருக்கிறவளுக்கு 3 குழந்தைகள் பிறந்துதான். அந்த 3 குழந்தைகள்ல ஒரு குழந்தை கர்ப்பத்திலேயே பிரவேசம் பண்ணல, ஒரு குழந்தை கர்ப்பத்திலேருந்தே வெளியில வரல, ஒரு குழந்தை கர்ப்பத்துல பிரவேசம் பண்ணவே உத்தேசிக்கல. இப்படி எல்லாம் இந்த 3 குழந்தைகளுமா ஒரு நாளைக்கு தீர்த்த யாத்திரை போச்சு. கையில முயலோட கொம்பால ஒரு வில்லு வச்சுண்டு, ஆகாசத்தில் இருக்கிற பூவை தலையில வச்சுண்டு ஒரு மறுபூமியில போச்சு. கானல் என்ன சொல்லுவா அதுக்கு, டெசர்ட், மறுபூமியில போச்சு. அந்த மறுபூமியில போறத எங்க பார்த்தாலும் நிறைய மரங்கள். இப்படின்னு கதை விட்டுட்டே போறா இந்த அம்மா. இந்த குழந்தையோ ரசிச்சு கட்டு தூங்கி விடுத்து. அம்மாவுக்கு என்ன வேணும், குழந்தை தூங்கணும். குழந்தைக்கு என்ன வேணும், அம்மா ஏதோ கதை வாஸ்தவமா பொய்யா என்ன வேணும், தூங்கியாச்சு. இது மாதிரி மாய கதை சொல்லி தூக்கம் பண்ணிட்டே இருக்கு இந்த ஜீவன். ஆனா புத்திசாலியான ஜீவன் என்ன பண்ணும், முதல்லயே கட்டுடும்.
குழந்தை பிறக்காதவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கேட்டா கதை ஃபர்தர் மூவ்மெண்ட் இல்லை. இதே மாதிரி மாயை கிட்ட கேள்வி கேட்டா மாயை ஓடிவிடும். ஆனா கேட்காது இந்த ஜீவன், கேட்க விடாது. கேள்வி கேட்டவாளையெல்லாம் நம்ம சொசைட்டியும் ஒத்துக்காது பல பழம் இல்லையா. சோக்ரட்டிஸ் கேட்டவருக்கு விஷம் கொடுத்துருத்து. நம்ம பாரத தேசத்துலதான் கேள்வி கேட்கிறவாள் ஒத்துக்கிறது. வெளியில நாட்டுல போய் எங்கேயாவது கேள்வி கேட்கிறவன் ஒருத்தன் வந்துட்டான்னா விஷம் கொடு அவனுக்கு. நம்ம சொல்றதுக்கு எதிராக ஒருத்தன் சொல்லிவிட்டான்னா அவனை குருசில ஏத்து, குரூசிபிக்ஷன். இந்த பாரத தேசத்துலதான் அதெல்லாம் ஒத்துன்னு இருக்கோம். நம்ம வேதாந்தம்ங்கிற சாஸ்திரமே கேள்வி உத்தரம் தான், பிரஷ்னோத்தரி அப்படின்னு தான். கேள்வி கேட்கணும், ஆன்சர் கிடைக்கணும். கேள்வி ஒரிஜினலா இருக்கணும், எதையாவது கேட்கறது அல்ல. ஒரிஜினல் குவெஸ்டின், ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய கேள்வி, அதுக்கு ஹிருதயத்திலேருந்து பதில் கிடைக்கணும். இங்க அர்ஜுனனுக்கும் பாருங்க, நம்மள மாதிரி இருக்கிற தௌர்பல்யங்கள்லாம் அர்ஜுனன் கிட்டையும் இருக்கு. அதான் அர்ஜுனன் சொல்றான், நிமித்தானி பஷ்யாமி விபரீதானி கேசவா. பகவானே, நம்ம ஜெயிப்போமோ தோப்போமோ தெரியாது, எல்லாம் துஷ்சகுணம் எல்லாம் தெரியறது. சில வேளை சகுனம் பார்த்து ஆபீஸுக்கு கூட போக முடியாது. காத்தால வந்து இறங்கியாச்சுன்னா சகுனம் தெரியும். ஒருத்தர் ஆபீஸுக்குன்னு இறங்கினார், எதிர்த்தா போல ஒருத்தர் மடவாளை வச்சுன்னு வர்றான். பார்த்தோடனே இவன் காத்தால் எந்திரனோன்னு எவன் போல வரானேன்னு வீட்டுக்குள்ள ஏறி விட்டார். அவனும் பார்த்தான், ஐயோ ஐயா ஆபீஸ்க்கு பொறுத்த நம்ம மடவாளை வச்சுன்னு வந்துட்டோமேன்னு கிட்டக்கு இருக்கிற வீட்டுல ஏறி உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு, இவன் நினைச்சுன்னா அவன் போயிருப்பேன்னு நினைச்சுன்னா அவர் போயிருப்பேன்னு நினைச்சுன்னு இவனும் இறங்க. சரியா வரேன் டைரக்டா. நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி கேசவா. விபரீதமான நிமித்தங்கள் இவன் பிரெயின்ல தான் இருக்கு. எதையாவது கல்பனை பண்ணிப்பான், கல்பனை பண்ணிட்டு அதே மாதிரி நடக்கும். மனசுல கல்பனை பண்ணிட்டோம் வச்சுக்கோ, அது மாதிரி நடக்கும். வியாதிகள்லாம் பாருங்க, கல்பனை பண்ணிக்கிறோமே, எத்தனை வியாதிகள் கல்பனை பண்ணிக்கிறோம். பரம்பரையா யாருக்கோ டயபெட்டிஸ் இருக்குன்னா முதல்லயே 10 வயசுலயே நினைப்பு, மற்றவாளும் சப்ளை பண்ணுவா, நம்மளே நினைச்சுக்க தொடங்கிடுவோம் டயபெட்டிஸ் வரும். அதுல இருந்து டயபெட்டிஸ் தியானம் தான். ஏன்னா தாத்தாக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு, எனக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நிறுத்தினா மென்டல் பிளேன்ல யூ ஹேவ் ஆல்ரெடி கிரியேட்டட் டயபெட்டிஸ். மனோமய கோஷம். அடுத்தது என்ன ஆகும், அது வந்து பிராணமய கோஷத்தை பாதிக்கும், டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணும். இட் வில் அப்பியர் இன் யுவர் பிசிக்கல் பிளேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மட்டும். இதே மாதிரி தான் எல்லா காரியங்களும் நம்ம சங்கல்பிச்சுட்டோமோ இருக்குன்னு நினைச்சா வந்துடும். நிமித்தங்கள்லாம் அப்படித்தான். அது நிமித்தம் தெரியறது, இது நிமித்தம் தெரியறது, நிமித்தத்தை பார்த்துட்டே இருப்பா. இந்த ஜீவனுக்கு இது ஒரு துர்பலமாகிற ஜீவனுடைய லட்சணம். பரமசக்தியை கொடுக்கிற சத்தியத்தை கேட்க மாட்டான். ஆச்சாரியாலே அழற, அவர் இடத்துல மகாவாக்கிய தர்ப்பணம்ங்கிற கிருதியில ஆச்சாரியால் சொல்றா, உபனிஷத்துக்கள் பரம சத்தியத்தை அமிர்தத்தை அப்படியே எடுத்து கொடுக்கிறது. ஆனா இந்த ஜீவன் ஏத்துக்கிறது இல்லை. அத்தியாஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி ஜோதிஷ்கவாச்சே உபவசந்தி பக்தியா ஸ்ருதேஸ்த்வஹோ தத்துவமசீதி வாக்கியம் ந விஸ்வசந்தி அத்புதமே ததேவ. ஆச்சாரியால் சொல்றா, உபனிஷத் சொல்றது தத்துவமசி, யூ ஆர் த ட்ரூத், நீதான் அந்த பரமசத்தியம், சர்வசக்தியும் உனக்குள்ள இருக்கு. எவனை நீ ஜகத்துக்கு பூரா ஆதாரமான ஈஸ்வரன் கொண்டாடுறியோ அந்த பரமசத்திய ஸ்வரூபன் உன்னோட ஹிருதயத்தில் இருக்கான். உன்னுடைய ஸ்வரூபமாவே பிரகாசிச்சுட்டு இருக்கான்னு உபனிஷத்து சொல்றத இது ஏத்துக்கிறது இல்லை. இதுல என்ன பண்றது, அத்திய அஷ்டமி நவமி சதுர்தசி ஏதோ ஜோல்சியம் கிட்ட போய் கேட்டுன்னு வரானோ. இது உபவசந்தி பக்தியா, அதுக்கு ரொம்ப பக்தியோடு கூட அவன் சொன்னபடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, ஏதோ காமியமா ஏதோ கிடைக்கிறதுக்கு. ஆனா வேதமாதாவுடைய கோஷம் கேட்கறது இல்லை, அவன் காதுல விழுறது இல்லை. சத்தியத்தை எடுத்துக்க முடியறது இல்லை, அசத்தியத்தை எல்லாம் எடுத்துக்கிறான். ஒருத்தன் வந்து ரொம்ப நாளா ₹1 காயின் இவனுக்கு நஷ்டமாச்சு. அந்த குப்பையை தேடிண்டே இருக்கும். அந்த ₹1 காயின் எங்கேயோ விழுந்துடுத்து, ஒரு குப்பையை தேடிண்டே இருக்க விசித்திரமான சிந்தாமணி ரத்னம் கிடைச்சது அவனுக்கு. ஆனா இவன் தேடுறது ₹1 காயின் ஆச்சு. இவனுக்கு சிந்தாமணி என்னத்துக்கு? சிந்தாமணி நினைச்சா ₹1 காயின் எல்லாம் நினைக்கிறதெல்லாம் கொடுக்கும், தொடர்றதெல்லாம் தங்கமாக்கும். அது சிந்தாமணி.
அந்த சிந்தாமணி ரத்னம் இவன் ₹1 காயின் அந்த குப்பையில போனத்தை தேடிண்டே இருக்கிறத சிந்தாமணி கையில கிடைச்சத தூக்கி போட்டுட்டு திருப்பி தேடி படாத பாடுபட்டு அந்த ₹1 காயின் எடுத்துட்டு போனானோ. இது மாதிரிதான் ஜீவன் தேடிண்டே இருக்கிறத பரம வித்தியை அகப்பட்டா கூட அது விட்டுடும். ஏன்னா அதோட லட்சியம் எப்பவுமே இந்த நேரோவா எதுலயோ வச்சுட்டு இருக்கு, அதுதான் பிடிச்சுட்டு இருக்கும், அதையே பார்த்துட்டு இருக்கும். இதோட பிரெயின்ல நிறைய அழுக்கு இருக்கு, புத்தியில நிறைய அழுக்கு இருக்கு. புத்தியை கிளியர் பண்ணிக்கணும். புத்திங்கிறது நமக்கு பகவான் ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறது அனுகிரகம். புஸ்தகம் படிக்கிறதுக்கு அல்ல புத்தி. புத்தி உபயோகப்படுத்தத்தான் வேணும். ஆனா புத்திங்கிறது புஸ்தகம் படிக்கிறதுக்கு அல்ல, புத்தி நம்ம வாழ்க்கையை பார்க்கிறதுக்கு. அது எப்ப முடியும்? only when it is extremely clear. அப்பதான் பார்க்க முடியும். ஒரு பிரிஜுடிஸ் பயாஸ் ஒன்னும் இல்லாம என்னோட வாழ்க்கை எனக்கு பார்க்கணும்னா ரொம்ப கிளியரா இருக்கணும் பிரெயின், ரொம்ப சுத்தமா இருக்கணும் புத்தி. அந்த சுத்தமான புத்தியை வச்சுட்டு ஒருத்தனுக்கு சுகமா வாழலாம். புஸ்தகம் படிக்கண்டா, தனக்கே தானே வாழலாம், தனக்கு தானே குரு, தனக்குள்ளே இருக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கும். ஆனா இவன் என்ன பண்ணுவான்? அந்த புத்தியை கெடுத்துப்பான், வேண்டாததையெல்லாம் ஏத்திப்பான் உள்ள. அப்பதான் இது மாதிரி எல்லாம் சொல்லும், நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி கேசவா. ஹே பகவான், விபரீதமான நிமித்தம் எல்லாம் எனக்கு முன்னால தெரியறது. நத ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. எனக்கு ஸ்ரேயோ மார்க்கமே தெரியல. ஸ்ரேயஸுங்கிறது என்ன? மோட்சத்துக்கு இருக்கிற மார்க்கம், அமைதிக்கு இருக்கிற மார்க்கம், ஆனந்தத்துக்கு இருக்கிற மார்க்கம் என்னதுன்னு பகவானே எனக்கு தெரியல. எனக்கு முன்னால எல்லாம் தெரியறது பிரேயசு தான். பிரேயசுன்னா என்ன? இவாளையெல்லாம் கொலை பண்ணினா எனக்கு சௌக்கியமா நிறைய சாப்பிட்டு நிறைய பணத்தோட சேவகாலோட சைன்யத்தோடு கூட சக்கரவர்த்தியா இருக்கலாம், அதுதான் தெரியறதே தவிர, ஆனா அதனால எனக்கு நிம்மதி ஏற்பட போறதில்லை. இவாளையெல்லாம் ஸ்வஜனங்களை எல்லாம் வதிச்சு இவாளையெல்லாம் கொலை பண்ணி நான் ஆத்ததாயியா தான் இருக்க போறேனே தவிர, கொலையாளியா தான் இருக்க போறேனே தவிர எனக்கு நிம்மதி ஏற்பட போறதில்லை. ஹத்வா ஸ்வஜனமாகவே. அடுத்த ஸ்டெப் பாருங்க, இதுதான் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கான். துரியோதனன் ஒரு ஊசி குத்துறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அர்ஜுனனுக்கு சர்வசக்தியும் இருந்து அர்ஜுனன் என்ன சொல்றான்? நகாம்ஷே விஜயம் கிருஷ்ணன். அம்பிஷன் வச்சுட்டு இருந்தது. அர்ஜுனனும் ரொம்ப அம்பிஷியஸா தான் இருந்தான். ஆனா at a certain stage that jiva is ready to give up all its ambitions for a higher cause. இதுதான் பக்குவதன். அர்ஜுனன் சொல்றான், பகவானே எனக்கு விஜயம் வேண்டாம், எனக்கு ஜெயிக்கணும்னு ஆசையே இல்லை. நகாம்ஷே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானிச்ச. எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் பகவானே, இந்த சுகமும் வேண்டாம். எல்லாரும் உள்ளால விடுறது வார்த்தை அல்ல, வாய் அல்ல. இந்த சிச்சுவேஷன் வந்த உடனே அர்ஜுனனோட ஹிருதயம் என்னதுன்னு தெரியறது. எனக்கு விஜயம் வேண்டாம் பகவானே, எனக்கு சுகம் வேண்டாம். கிம் நோ ராஜ்யேன கோவிந்தா கிம் போகைஹி ஜீவிதேனவா. எனக்கு எதுக்கு ராஜ்யம்? இந்த ராஜ்யத்தால நான் என்னதை அடைய போறேன்? இதெல்லாம் அடைஞ்ச அப்புறம் நான் சௌக்கியமா ஏதோ ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்காந்து என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் ஸ்வஜனங்களை எல்லாம் வதிச்சு அவா சாபத்தை எல்லாம் தலையில வச்சுண்டு அந்த துக்கத்தை எல்லாம் தாங்கிண்டு இந்த கஷ்டத்தோடு கூட நான் என்னத்தை அடைய போறேன்? அதனால எனக்கு வேண்டாம். நான் ராஜ்யம் அனுபவிக்கிறேன்னா இவாளெல்லாம் வச்சுட்டு சேர்ந்து அனுபவிக்கணும். அப்படி இல்லைன்னா இவாளெல்லாம் பிராணனை விட்டப்புறம் இவாளுடைய தனத்தை எல்லாம் அபகரிச்சு எடுத்துட்டு நான் எதுக்கு ராஜ்யத்தை அனுபவிக்கணும்? என் முன்னால நிற்கிறவா யாரு? சாதாரண மனுஷாளா? ஆச்சாரியாக, பிதரஹ, புத்திராக, ததைவ பிதாமகாக, மாதுலாக, ஸ்வசுரா, பௌத்ரா, ஸ்யாலா, சம்பந்தினஸ்ததா ஏதான்ன ஹந்துமிச்சாமி கனதோபி மதுசூதன அபித்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ கிம்னு மஹீகிருதே. முன்னால நிக்கிற இவாளெல்லாம் வதிச்சு எனக்கு இந்த லோகத்துக்கு வேண்டிய அல்ல 3 லோகத்துக்கும் அதிபதியா என்ன வைக்கிறேன்னு சொன்னா கூட நான் அவளை வதிக்க மாட்டேன். அவ வேணா என்ன வதிச்சுக்கிட்டோம், கனதோபி அவ வேணா என்ன கொலை பண்ணட்டும், என் உயிரை விட்டா கூட அவளை நான் வதிக்க மாட்டேன்னு தன் இழப்பு. இந்த ஸ்டேஜ் தான் முக்கியம் ஜீவனுக்கு. எதை வேணா விட்டு கொடுக்க தயாருங்கிற அந்த தியாகம் வந்துடுத்து உள்ள. கிம்னு மகீகிருத்த. இந்த ராஜ்யம் எல்லாம் என்ன வைராக்கியம், அதுதானே இந்த வைராக்கியம் வந்துடுத்து உள்ள. இவாளெல்லாம் வதிச்சு எனக்கு என்ன வரப்போறது? எனக்கு வேண்டாம், பாபம் தான் கிடைக்க போறது.
நான் கொலையாளி ஆததாயி ஆயிடுவேன். ஆததாயின்னா என்ன அர்த்தம்னா பிராமணனை வதிச்சவன், அக்னி கொடுத்து வதிச்சவன், விஷம் கொடுத்து வதிச்சவன், சஸ்திரம் ஆயுதம் இல்லாம இருக்கிறவன் வதிச்சவன். அக்னிதோ கிரதசைவ சஸ்திரபாணிர் தனாபஹ க்ஷேத்ரதாராபஹர்த்தாச்ச ஷடேதே ஆததாயினஹ. ஆததாயினா இப்படி விஷம் கொடுத்தோ எல்லாம் கொலை பண்ண கூடணும். இந்த ஆததாயியா தான் நான் தீருவேன். வாஸ்தவத்துல முன்னால நிற்கிறவாழ ஆததாயிகள் அவ எல்லாம் பண்ணியிருக்கான். அவளையும் நான் வதிக்க தயார் அல்ல அப்படின்னு சொல்றான். தஸ்மான் அருஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் சஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. அதுக்கப்புறம் அர்ஜுனனோட ஒரு லெக்சர் பகவானுக்கு. இந்த மனசு எந்த பிளெயின்ல நிற்கிறதோ அந்த பிளெயினுக்கு தகுந்தபடி அது ட்ரூத்தை பார்க்கும். எல்லாம் சத்தியம் தான். இங்க இருந்து சந்திரனை பாக்குறத ஏதோ நல்ல கோல்டன் கலர்ல ஒரு தட்டு மாதிரி தெரியுது. அது நம்ம பிளெயின்ல ட்ரூத். கொஞ்சம் கூட மேல போறது கொஞ்சம் கூட வித்தியாசமா தெரியும். அங்க போறது கல்லு மண்ணு எல்லாம் இருக்குங்கிறா இல்லையா. இப்போ ஓரோ ஸ்டேஜ்லயும் ஓரோ தரத்துல பாக்குறோம். இதே மாதிரி நம்மளோட மனசு எந்த பிளெயின்ல நிக்கிறதோ எந்த அந்த பிளெயின்ல தான் பார்ப்போம். அப்படிதான் நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப அசுத்தமான மனசா இருந்தா அவனுக்கு உபதேசம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அவன் அப்படிதான் பார்ப்பான். அவனுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க முடியாது. லோகத்தை திருத்துறதுன்னு எல்லாம் எல்லா இடத்துலயும் போர்டு எழுதி வச்சுட்டு எல்லாம் பார்த்து படிச்சு திருந்திப்பான்னு நினைக்கிறோமே, அதை விட சைல்டிஷ்னஸ் ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலயும் இப்ப போர்டுல எல்லாம் நல்ல நல்ல உபதேசங்கள்லாம் எழுதி வச்சிருப்பான். இதெல்லாம் படிச்சு நன்னாகிறதுன்னு எத்தனை எழுச்சா நன்னாயிடலாம் முடியாது. ஏன்னா பிரமா அப்படின்னு ஜீவனுக்குள்ள ஒண்ணு இருக்கு சக்தி. அந்த பிரமா லோவர் ஸ்டேஜஸ்ல இருந்தா அதுக்கு தகுந்தபடிதான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு டாக்டர் இந்த ஆல்கஹாலிஸ்டா இருக்கிறவாளுக்கு கிளாஸ் எடுக்கிறார். கள்ளு குடிக்கிறவா மத்தியபானிகளா இருக்கிறவாளுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அவள்கிட்ட சொல்ல, நீங்க குடிக்கப்படாதுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு என்ன பண்றார், ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒரு வைனை வச்சு மத்தியத்தை ஏதோ வச்சு வேற ஒரு கிளாஸ்ல ஜலம் தண்ணியும் வச்சிருக்கார். ஒரு 2-3 பூச்சியை பிடிச்சு அந்த தண்ணியில போட்டார். தண்ணியிலேருந்து அது நீச்சல் அடிச்சு வந்துடுத்து, மேலே ஏறி கொடுத்து. அதே பூச்சியை எடுத்து இந்த ஆல்கஹால்ல போட அது அப்படியே கரிஞ்சு போயிடுச்சு. புழுவெல்லாம் கரிஞ்சு போயிடுது ஆல்கஹால்ல. இது எதுக்கு வேண்டி காட்டினார்னா, ஆல்கஹால் குடிக்கப்படாது, இவ்வளவு விஷம் அது கரிச்சு களையுதுங்கிறதுக்கு. அந்த குடிச்சுட்டு இருக்கிறவாள்கிட்ட கேட்டாரா, இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுன்னு கேட்டாராம். அதுல ஒருத்தர் எழுந்திருந்து சொன்னானா, இது குடிச்சா வயத்துல இருக்கிற புழுவெல்லாம் கரைஞ்சு போயிடும். இவளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? இதுக்கு புத்தர் பிரமா அப்படின்னு சொல்ற. பிரமாம்னா நம்மளோட பிளெயின் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மள எந்த பிளெயின்ல இருக்கோமோ அதுக்கு தகுந்தபடிதான் எல்லாத்தையும் எடுத்துக்கும் இல்லையா. அது மாதிரி அதனால்தான் ஹிருதயத்தை சுத்தம் பண்ணணுமே தவிர உபதேசம் அப்படி பண்ணு இப்படி பண்ணாதேன்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. இப்ப இங்க அர்ஜுனன் என்ன சொல்றான் பாருங்க. பகவான் முன்னாலேயே இருந்துட்டு பகவான் கிட்ட நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். முதல்ல பந்துக்களை எல்லாம் வதம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போறதுன்னு சொன்னார். இதுலயும் ஒரு பக்கம் காருண்யம் இருக்கு, இன்னொரு பக்கம் தன்னுடைய பந்துக்கள்ங்கிற பாவம். பந்துக்களை எல்லாம் வதம் பண்ணி எனக்கு என்ன அடையறதுக்கு, ராஜ்யம் இதுக்கு வேண்டாம். இப்ப எல்லாம் பர்சனல் பிளேன்லயே தான் நிற்கிறேன். எல்லாம் தன்னோட இண்டிவிஜுவல் பிளேன்ல தான். நம்ம இந்தியா கவர்மெண்டோட மேஜர் ஜெனரல் மிலிட்டரியோட மேல இருக்கிறவர் வேற ஏதோ ஒரு ராஜ்யத்துக்கிட்ட ஒரு யுத்தம் பண்ண வேண்டிய நிலை வரத்த மேக்சிமம் அவாய்ட் பண்ண பார்த்து முடியாத நிலை யுத்த களத்துல வந்த உடனே அவருக்கு இப்படி அர்ஜுனன் மாதிரி தோணினா எப்படி இருக்கும்? இஸ் இட் ஜஸ்டிஃபைடு? பர்சனல் லெவல்ல வேணா அசலாத்துக்காரங்கிட்ட சண்டை போடுறது யூ ஆர் ஃப்ரீ டு ஃபைட் ஆர் நாட் டு ஃபைட். அவனோட வீடியோ அவனுக்கு கூட பரவாயில்ல. ஆனா இவ்வளவு பேரோட வாழ்க்கை உங்க கையில இருக்கு. யூ ஆர் நாட் எ பர்சன், யூ ஆர் நாட் அன் இண்டிவிஜுவல், யூ ஆர் த கண்ட்ரி. அதே சமயம் ஒரு ஜீவன் இன் இட்ஸ் ஹையஸ்ட் எவல்யூஷன், he is not a person, he is not an individual, he is the world.
அவனோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானே உலகம் அப்படின்னு ஃபீல் பண்றேன்னா என்னோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? சுவாமி விவேகானந்தர் மெட்ராஸ் லெக்சர்ல கைய மடக்கி அப்படி இந்தியா அரைஸ் அப்படின்னு சொல்றத ரோமாரோலா, விவேகானந்தருடைய பயோகிராபி எழுதின ரோமாரோலா அவர் எழுதுறார், ஜீசஸ் கிரைஸ்ட் எப்போ சொன்னாரா, லாசாரஸ்னு ஒருத்தர் செத்து போயிட்டார், அவரை அந்த சவ குடீரத்துக்குள்ள போட்டு அமுத்தின அப்புறம் லாசாரஸ் எரைஸ்னு கூப்பிட்ட உடனே அந்த லாசாரஸ் ஜடமா இருக்கிறவன் எழுந்திருந்து வந்தான்னு கதை. அதே மாதிரி இவர் மெட்ராஸ்ல லெக்சர் பண்றத இந்தியா அரைஸ் அப் இந்தியா அண்ட் கான்கர் த வேர்ல்டு வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு கூப்பிடுறத பாரதம் பூரா உணர்ந்தது. அதுக்கு பின்னால இருக்கிற சீக்ரெட் என்ன? சீக்ரெட் ஒரே ஒரு காரியம்தான். பாரதம்ங்கிறது ஒரு ராஜ்யம்னு நினைக்கல அவர். பாரதம் நான், இந்தியாங்கிறது நான். ஆனி பெசன்ட் விவேகானந்தரை பத்தி சொல்ற சிகாகோ அட்ரஸஸ் முன்னாடி இவர் பிச்சைக்கார மாதிரி தெருவில் நடந்தார் அமெரிக்காவில். என்ன கையில் இருக்கிற பணம் எல்லாம் போயிடுத்து, யாரும் உதவி பண்றவா இல்லை. பெங்கால்ல இருந்து வந்த இந்துக்கள், நம்ம வம்சத்தை சேர்ந்தவாளே, இவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தா. அதுதானே நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. வெள்ளக்காரன் கால நக்கின்னு இருந்தோம், நம்ம வம்சத்துல நம்ம இங்கேருந்து வந்தவன ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தா மேக்சிமம். லாஸ்ட்ல இவர் ஆனி பெசன்ட் கிட்ட போய் கேட்டார். ஆனி பெசன்ட் தியோசபிக்கல் சொசைட்டியோட ஆளு. ஆனி பெசன்ட் சொன்னா, எங்களுக்காக நீ பேசுறேன்னா உங்களை நான் சிகாகோ இதுல ஏத்துறோம்னு. அவர் சொன்னா, அது முடியாது, உங்களோட எல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, என்னால எப்படி உங்களுக்காக பேச முடியும்? நான் சனாதன தர்மத்துக்காக வந்திருக்கேன். அப்படியும் எல்லாரும் கைவிட்டு ஈஸ்வரன் கை கொடுத்து ஏத்தினார். யாரும் தெரியாத எங்கெங்கோ ஹெல்ப் வந்தது. அடுத்த நாளைக்கு சிகாகோல பேச போறார். தெருவில் ஒரு டப்பாக்குள்ள படுத்துன்னு தூங்குறார். டப்பாக்குள்ள படுத்துட்டு இருக்கிறவரை ஒரு லேடி, ஒரு அம்மா சொன்னார், நீங்க சிகாகோல பேச வந்திருக்கீங்களா, உங்களை நான் கூட்டின்னு போறேன்னு கூட்டின்னு போனேன். அதுக்கப்புறம் ரிலேட்டடா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்தது. வந்துட்டார். அந்த சிகாகோ அட்ரஸஸ்க்கு அன்னைக்கு காத்தால ஆனி பெசன்ட் அவரை பார்த்தா. அதை பத்தி பின்னால எழுதுறா அந்த அம்மா சொல்றா, he was so proud about his culture. He felt that he is India. They called him a monk, but I felt that he is a warrior monk. யுத்தத்துக்கு வந்தவன மாதிரி அந்த கௌரவத்தோடு கூட, பாரதம் நான்கிற பாவத்தோடு கூட. அவர் பின்னால சொல்றார், அவருடைய பிரசங்கங்களை எல்லாம் எழுதி எடுத்துட்ட குட்வின்ங்கிற ஒருத்தர் வெள்ளக்காரன், அவர் பின்னாலேயே நடப்பார். கல்கட்டாவில் வந்தப்போ ஒரு நாளைக்கு மார்னிங் வாக்கு போயிட்டு வந்துட்டு, இல்ல காத்தால மார்னிங் வாக்கு கிளம்புறத இந்த குட்வின் ஷூவை, விவேகானந்தரோட ஷூவை நல்லா தொடச்சு கொடுத்து அவர் காலில் போட்டுட்டோன்னே அந்த ஷூ லேஸை கட்டி கொடுக்கறான் குட்வின். அதுக்கப்புறம் இவர் நடந்து போறத கூட ஒரு சரச்சந்திர சக்கரவர்த்திங்கிற இவரோட சிஷ்யரை கூட்டின்னு நடத்துறத சொல்றார். பாத்தியா, எந்த வெள்ளக்காரன் காலை நீங்கள்லாம் நக்கின்னு இருக்கீங்களோ அந்த வெள்ளக்காரன் தான் இப்ப என் கால் ஷூவை தொடச்சு கொடுத்து கட்டி கொடுத்தான். இது எங்கேருந்து வந்தது? அபிமானம். அந்த அபிமானம் என்னோட பர்சனல் அபிமானம் அல்ல. பாரதமே நான், லோகமே நான். யார் இந்த பாவத்தில் இருக்காரோ அவனுக்கு பிரகிருதி பூரா சேவை பண்ணும். யார்கிட்டையும் போய் கை நீட்ட வேண்டியதில்லை. முதல்ல நீட்டினார், அவரே நீட்டின்னு இருந்தார் விவேகானந்தரே. அப்புறம் அவருக்கே புரிஞ்சுது. லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல பாரதத்துல தான் என்னெல்லாமோ பண்ணணும்னு எல்லாம் நினைச்சுட்டு அந்த பிரசங்கம் பண்றத ஒரு இடத்துல சொல்றார், இந்த பிரவர்த்தி எல்லாம் பண்ண பணம் எங்கேருந்து வரும் நீங்க கவலைப்படாதீங்கோ. மணி இட் வில் போர் டவுன் ஃப்ரம் த ஹெவன்ஸ் பிகாஸ் ஐ வாண்ட் இட். எனக்கு வேணும்னா அது ஆகாசத்திலிருந்து விழும். ஏன்னா ஈஸ்வரன் கையில இருக்கிறவன் நான்கிற பாவம், இந்த பாவத்திலே இருக்கிறதுனால இந்த பாவம் தான் ஒரு ஜீவனுக்கு வந்தாச்சுன்னா லோகத்துக்கு பூரா இஸ் ரெஸ்பான்சிபிள். இங்க இப்ப அர்ஜுனன் இஸ் நாட் எ பர்சன், ஒரு பெரிய குரூப்புக்கு தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? தர்மத்துடைய காவல்காரன்.
அப்படி இருக்கிறத அர்ஜுனனுக்கு அருகதை இல்லை. நான் யுத்தம் பண்ணணுமா வேண்டாமா நிச்சயம் பண்றதுக்கு அருகதை கிடையாது. அந்த இடத்துல அர்ஜுனன் ஒரு ராஷ்டிரத்தை பார்க்கறதுக்கு பகவான் தன்னையே பார்த்துட்டு இருக்கான். நல்லவனும் குறுகி போயிடுவான், கெட்டவனும் நாரோ ஆயிடுவான். ரெண்டு பேருக்கும் குறுகலாம். நல்லவனும் தன்னுடைய சின்ன நன்மையிலேயே நின்று இருப்பான், கெட்டவனும் தன்னுடைய சின்ன அந்த திண்மையிலேயே நின்று இருப்பான். இது ரெண்டும் பாசிபிள். இங்க அர்ஜுனன் தன்னுடைய நன்மையில தன்னுடைய தர்ம போதத்திலேயே நின்று இருக்கான். அதுதான் பகவான் கிட்ட சொல்றார், பகவானே வேண்டாம், குலம் எல்லாம் நசிச்சுடும், தர்மம் எல்லாம் க்ஷயிச்சிடும் அப்படின்னு ஒரு லெக்சர் ஆரம்பிக்கிறார். அந்த லெக்சருக்கு பதில் தான் பகவானுடைய பகவத்கீதை, பிரம்ம வித்யை. நாளைக்கு பார்ப்போம்.